எல்லோருக்கும் வணக்கம். ஆடியோ கிளியராக இருக்கா? ரைட், ஓகே. என்ன இங்கே வந்து பேசுகிறதுக்கு திரு சேதராமன் சாத்தப்பண்ணன் அவர்கள் அழைத்த பொழுது எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்தது. என்ன காரணம்னா, நான் ஒரு 1000க்கும் மேற்பட்ட மீட்டிங் பேசியிருக்கேன், பல ஊரில் பேசியிருக்கேன், தமிழ்நாடு முழுக்க, தமிழ்நாட்டுக்கு வெளியே. பட் நான் காரைக்குடியில் மட்டும் பேசினதே இல்லை. ஏன்னா எங்கே கற்றுக்கிட்டு வந்தோமோ அங்கேயே போய் நம்ம பேசணும்னு வச்சுக்கோங்க. இந்த தங்கவேல் ஒரு படத்தில் சொல்லுவார்ல, இதுதான் எனக்கு தெரியுமே. அதனால் ஒரு தயக்கம் இருந்தது. பட் இருந்தாலும் நான் ஒப்புக்கொண்டதுக்கு ஒரு சில காரணங்கள் என்னென்னா, ஒன்று, தாட் கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வருவாங்க அங்கே, அவங்கள்ட்டையும் நம்ம அட்ரஸ் பண்ணலாம். ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி பேச்சு போகிறத வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, எப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கம்பெனிக்கு கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும், அந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இண்டிவிஜுவல் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, ஐஎஸ்ஆர். அந்த ஐஎஸ்ஆர் அப்படிங்கிற அடிப்படையில் அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஹவு டு பி ஃபிஸ்கலி ரெஸ்பான்சிபிள், ஃபைனான்ஷியலி ரெஸ்பான்சிபிள், அண்ட் அட் த சேம் டைம் யூ கேன் என்ஜாய் யர் லைஃப் வித்தவுட் காம்ப்ரமைசிங் ஆன் இட். இதுதான் எய்ம். ஸோ இதை நம்ம எப்படி ஸ்ப்ரெட் பண்ணணும், ஒரு பேசிக் ஃபைனான்ஷியல் லிட்ரஸியை அப்படிங்கிறது தான் நான் அதுக்காக தான் இந்த மாதிரி சந்திப்புகள் கேட்கும் பொழுது சில சமயங்களை நான் ஒத்துக்கிறது. ஸோ அதோட சேதராமன் சாத்தப்பண்ணன் அவர்களை வந்து எனக்கு பல ஆண்டுகளாக தெரியும். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே நினைக்கிறேன் முதல்ல அவங்கள வந்து, அதுக்கு முன்னால் நான் அவங்கள ஃபோட்டோவை பார்த்ததில்லை. தினமலரில் எழுதுகிறாங்க, நம்ம வராத்தாருன்னு தெரியும். பட் பாம்பேயில் வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒர்க்குக்காக செபிக்கு ஏதோ ஒர்க் போயிட்டு நடுவில் கேப் இருந்தது. லஞ்சுக்கு அங்கே ஒரு கிரிக்கெட் கிளப் இருக்குது. அந்த கிரிக்கெட் கிளப்பில் லஞ்சுக்கு உட்காந்துட்டு இருந்தேன். ஸ்டேடியம்குள்ளே இருக்கும் அது. அப்போ அண்ணன் தாண்டி போனவங்க என்னை வந்து பார்த்து, நாகப்பன் அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்புறம் அவங்கள அறிமுகப்படுத்திக்கிட்டு அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்கள, அப்புறம் சிங்கப்பூரில் ஐபிசிஎனில் பேசணும், அப்படி பல இடங்களில் பேசும்பொழுது ரொம்ப ஒரு ஹியூமிலிட்டி. அவங்க எப்போதுமே ரொம்ப சிம்பிளாக இருக்கக்கூடிய ஆள். நிறைய இங்கே எனக்கு தெரிந்தவர்கள்லாம் வந்திருக்கீங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி டு பி ஹியர். ஸோ நம்ம நான் என்ன பேசுகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னால் சில விஷயங்கள் இன்றைக்கி இங்கே ஸ்டேஜில் நடந்ததுலேருந்து நான் சொல்லக்கூடியது. அவர் ஆம்பா பழனியப்பன் பார்த்துருப்பீங்க, அவருடைய ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பீங்க. எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருந்தது. அவர் அவ்வளோ அழகாக ரொம்ப நல்லா வேஷ்டி கட்டிட்டு வந்திருக்காரு, நம்ம இப்படி வந்திருக்கோமேனு. எனக்கு என்னென்னா, நான் ஒரு 10 சட்டை 10 பேண்ட் வச்சுருக்கேன். 10 சட்டையும் ப்ளூ கலர் ஃபுல் ஷர்ட்டு, 10 பேண்ட்டு பிளாக் கலர். காலையில் எந்திரிச்சா கன்ஃபியூஷனே இல்லை, ஏதோ ஒன்று போட்டு வந்துடலாம். அதனால் இதை யோசிக்கவே இல்லை. பட் இருந்தாலும், ஏன்னா திஸ் ஆல் வி ஆர் செட்டிங் சம். எப்படி ஸ்ரீதர் வேம்பு வந்து எங்கே போனாலும், ஜோகோவோட ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் எங்கே போனாலும் வேஷ்டியோடு தானே போகிறாரு. எவ்வளோ பெரிய மீட்டிங்காக இருந்தாலும். நம்முடைய முன்னாள் நிதி அமைச்சர் அந்த மாதிரி, ஸ்ரீலங்கன் பிரசிடெண்ட் ஜெயவர்தனே அந்த மாதிரி, நிறைய பேர் அந்த மாதிரி அவருடைய ஆடை இதை மாற்றிக்கிறது இல்லை. ரிஸ்க் எடுக்கிறத பற்றி நான் பேசுவேன் அப்படின்னு அவங்க பழனியப்பன் அவங்க சொன்னாங்க. முதல்ல ரிஸ்க்குன்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ரிஸ்க்குங்கிறத பற்றி நான் புரிஞ்சுக்கிட்டது ரொம்ப சின்ன வயசில். ஒரு தடவை இல்லை, பல தடவை எங்கள் அப்பா அடிக்கடி சொல்கிறது, இப்படியே இருந்தீங்கன்னா நீ அப்புறம் வேலைக்கு தான் போகணும், அப்புறம் இந்த பழனியப்பன் மாதிரி தான் செத்து போயிடும், சாகணும் அப்படிம்பா. யார் அந்த பழனியப்பன் கேட்காதீங்க. அவன் இப்படி தான் வேலைக்கு போனான். நம்மலாம் வியாபாரத்துக்கு போக வேண்டாமா? அதாவது பிஸ்னஸ் விட்டு வேலைக்கு போகிறத வந்து, வேலைக்கு போனால் 30 வருஷம் தான் நீ வந்து வேலைக்கு போக முடியும், சம்பாதிக்க முடியும். அப்புறம் வந்து தெரிஞ்சோ தெரியாமலையோ இப்போ மருந்து வசதியெல்லாம் ரொம்ப வந்தாச்சு ஹாஸ்பிட்டல்லாம், இன்னொரு 30 வருஷம் சம்பாதிக்காமல் இருக்க போகிறோம். எப்படி லைஃப்பை ஓட்டுறது? பிஸ்னஸ்னால் நம்ம எப்போ வேணாலும் பிஸ்னஸ் பண்ணலாம். ஏன்னா எங்கள் அப்பாலாம் 90 வயசுக்கு மேலே வரைக்கும் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி. அண்டு சின்ன ஊரில் உங்களுக்கு தெரியும், எல்லா பிஸ்னஸும் பண்ணலாம். ஒரே வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணலாம், ரியல் எஸ்டேட் பண்ணலாம், சிமெண்ட் ஏஜென்சி வச்சுக்கலாம், வட்டி கொடுத்து வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டத்தில் நான் வந்து வளர்ந்தேன். அதனால் வந்து எது ரிஸ்க்குங்கிறது வந்து அவரவர்களுடைய புரிதலை பொறுத்து இருக்குது. எங்கள் அப்பா என்ன நினச்சாங்க, வேலைக்கு போகிறது பெரிய ரிஸ்க்குன்னு நினச்சான். இதுக்கு மேலே செலவு வரும், வேலைக்கு போய் இந்த சம்பளத்தில் எப்படி குடும்பம் நடத்துறது, எப்படி பிழைக்க முடியும், அப்புறம் ரிட்டையர் ஆகிட்டா எங்கே வருமானம் வரும், பிஸ்னஸ்னால் நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாமே. ஸோ ரிஸ்க்கு என்ன அப்படிங்கிறத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணும். நம்ம தலைப்பு வந்து ஹவு டு இன்வெஸ்ட் சேஃப்லிங்கிற மாதிரி, அதுதான் ஐ திங்க் பாதுகாப்பாக ஈட்டிய பணத்தை அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு லெட் மீ ஸ்டார்ட் வித் சேயிங் சம்திங். ஹவு டு இன்வெஸ்ட் சேஃப்லி, இதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருக்க முடியும். யூ கேனாட் இன்வெஸ்ட் சேஃப்லி.
எல்லாத்துலேயும் ஏதாவது ஒரு ரிஸ்க் இருக்குது. இது வந்து 1970 கிடையாது, 1980 கிடையாது, இப்போ மாறிடுச்சு சுச்சுவேஷன். ஸோ எல்லாமே ரிஸ்க் தான் இன்றைக்கி. திரும்ப மீண்டும் 1960கள் 50ல் இருந்த மாதிரியான ரிஸ்க்குக்கு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா 1950 60ல் எத்தனை பேங்க் க்ளோஸ் பண்ணுச்சுன்னு அப்போ இருந்தவங்க அல்லது இப்போ 80 வயசுக்கு மேலே இருக்கவங்களை கேட்டிங்கன்னா தெரியும். அது மாதிரி நடக்காதுன்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம் 80s 90ஸில். இப்போ எவ்வளோ பேங்க் க்ளோஸ் பண்ணுறாங்க, மர்ஜ் பண்ணியிருக்காங்க, அது க்ளோஷர் ஸ்டேஜ் வந்துருச்சுங்கிறத மறைக்கிறதுக்கு எப்படி மர்ஜர்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எல்விபியில் வேலைக்கு சேர்ந்தால் பெரிய விஷயம்னு இருந்தது, ஒரு காலத்தில் இருந்தது. அப்புறம் அந்த பேங்க் இப்போ என்ன ஆச்சுங்கிறத பார்த்துட்டோம். பேங்க் ஆஃப் தஞ்சாவூர்னு ஒன்று இருந்தது, குளோபல் ட்ரஸ்ட் பேங்க்னு ஒன்று இருந்தது. இப்படி நான் நிறைய ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்கேன். கேட்பாங்க பேங்க் திவால் ஆகுமா சார் அப்படிம்பாங்க. அதெல்லாம் ஆகாதில்ல, இந்தியாவில் ரொம்ப சேஃப். அதில் ப்ராப்ளம் தான். ஸோ ரிஸ்க்குங்கிறது இப்போ சேஃபுங்கிறத மறந்துடணும். ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நம்ம மைண்ட் செட்டை ரெடி பண்ணிக்கணும். ரிஸ்கே எடுக்காமல் இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. இன்னும் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடியது, நாட் டேக்கிங் ரிஸ்க் இஸ் த பிக்கஸ்ட் ரிஸ்க். பை நாட் டேக்கிங் த ரிஸ்க் யூ ஆர் டேக்கிங் த பிக்கஸ்ட் ரிஸ்க் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு அவுட்லிவ் யுவர் சேவிங்ஸ். நம்முடைய சேமிப்பை தாண்டி வாழக்கூடிய மருத்துவ வசதிகள் இப்போ வந்துருச்சு. ஸோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை ரெடி பண்ணிக்கணும். என்ன காரணம்னு ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். யூ மஸ்ட் ஹவ் ஹர்ட் அபவுட் VUCA, VUCA. இப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய உலகத்தை அப்படி தான் நம்ம சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லையா? வாலட்டிலிட்டி, அன்சர்டனிட்டி, காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஆம்பிகியூட்டின்னு. இப்போ இது ஒன்றும் இல்லை, 4 விஷயம் பிரச்சனை. இப்போது இந்த சுச்சுவேஷனில் எல்லாமே போன வருஷம் வரைக்கும் டியூட்டி கிடையாது, டியூட்டி இருந்தது, டேரிஃப் கிடையாது. ஏப்ரல் மாதம் ஒரு டியூட்டி டேரிஃப் வருது. அப்புறம் அதில் செக்ஷன் 232ல் அவர் வந்து ஆட்டோமொபைல்ஸ் எல்லாத்துக்கு மட்டும்தான் உண்டு, மற்றதெல்லாம் வந்து ஜூலை 9 அப்படிங்கிறாரு. ஜூலை 9 சொன்னவர் பார்த்தா ஆகஸ்ட் 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகஸ்ட் 1 அன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு 2 நாள் முன்னாள் அனௌன்ஸ் பண்ணிவிட்டு பட் ஆகஸ்ட் 7லேருந்துங்கிறாங்க. இப்போ அடுத்து 25% ஆகஸ்ட் 27லேருந்துன்னு. இப்போ அது ஒரு வேளை மாறும்னு திரும்ப சொல்கிறாங்க, அதுக்குள்ளே ரஷ்யாவோட செட்டில் ஆகிடுச்சுன்னா. ஸோ எவ்வளோ சுச்சுவேஷன் மாறுது பாருங்கள். ஒரு வருஷம் முன்னால், 8 மாதம் முன்னால் திருப்பூருடைய நிலவரம் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது. ஆட்டோமொபைல் ஸ்பேர்ஸ் அல்லது ஃபோர்ஜிங்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறவங்க லெவல் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி. எல்லாமே தலைகீழாக மாறி போச்சு வித்தின் ஸ்பேன் ஆஃப் 3 months ஆர் 6 months ஆர் சம்திங். US டாலர் இண்டெக்ஸ் வந்து 110 இருந்துச்சு ஜான்வரியில், இப்போ 98 இருக்குது. ஸோ எல்லாமே 10% US டாலர் இண்டெக்ஸ் வந்து விழுறதுங்கிறது பெரிய விஷயம். நமக்கு அது ரொம்ப சாதாரணமாக இருக்கலாம் ரூபாயில், பட் அங்கே வந்து பெரிய விஷயம். ஸோ இந்த அன்சர்டன் பீரியடில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இன்றைக்கி இருக்குது, ஒய் ஷுட் யூ பிளான் ஃபார் த இது. ஒரு பக்கம் இன்ஃப்ளேஷன், பணவீக்கம் வந்து இந்தியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹோல்சேல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் நெகட்டிவ்ங்கிறாங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, அது நம்ப முடியுமா சார் அப்படின்னு. டேட்டா தான் சொல்கிறாங்க, கவர்மெண்ட் டேட்டா தான், நம்ம அதுதான் நம்பி ஆகணும், வேறு வழி இல்லை. நம்மகிட்ட வேறு ஆல்டர்னேட் டேட்டா இருந்தால் வழியாக. சிபிஐ குறைஞ்சிருக்கு, பட் இது எவ்வளோ நாள் இருக்குன்னு சொல்ல முடியாது. யூஎஸ் மாதிரி கண்ட்ரியில் 40 years முன்னால் இருந்த இன்ஃப்ளேஷன் இப்போ வந்திருக்கிறத பார்த்தோம், யூகேயில் பார்த்தோம். அந்த மாதிரி பணவீக்கத்தை அவங்க பார்த்ததே கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு பணவீக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா வந்து லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நார்மல் இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம், நம்ம எப்போதும் சாப்பிட்ற அரிசி உளுந்தம் பருப்பு விலை ஏறுறது ஒரு பக்கம். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம 40 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பு இல்லாத பல பொருட்களை இப்போ வாங்குகிறோம் இல்லையா, அதனால் வரக்கூடிய இன்ஃப்ளேஷன். நம்ம எல்லாம் மொபைல் ஃபோன் வச்சுக்கினது இல்லை 30 வருஷம் முன்னால். 30 வருஷம் முன்னால் நான் 94 நான் வச்சுருந்தேன், ஆனால் அதை யூஸ் பண்ணதே இல்லை, இருக்குன்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன். ஏன்னா இன்கமிங் கால் வந்தால் 8 ரூபா. யாராவது நம்மளை பழி வாங்கணுன்னா நம்மளை கூப்பிட்டா போகிறோம். 8 ரூபா, அவுட் கோயிங் கால் 16 ரூபா ஒரு காலுக்கு, ஒரு நிமிஷத்துக்கு. ஸோ பேஜர் வச்சுருப்போம், பேஜர் ஒன்று பார்த்துருப்பீங்க, சில பேர் ஞாபகம் இருக்கலாம், பேஜர் வச்சுருப்போம் அந்த மாதிரி. ஸோ lifestyle inflation is one of the major threat today because it is becoming inevitable for each and every one of us to buy water. தண்ணி பாட்டில் பார்க்குறாங்க, தண்ணியை விலைக்கு வாங்குறதா நம்ம நினைக்கல. பட்ஜெட் போட்டப்போ 30 வருஷம் முன்னாடி தண்ணியை விலைக்கு வாங்குகிறோம், காற்றை விலைக்கு வாங்குவோன்னு நம்ம நினைக்கல 10 வருஷம் முன்னால், 5 வருஷம் முன்னால், 2 வருஷம் முன்னால். பட் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரிலேட்டிவ்ஸ் பாம்பேயில் டெல்லியில் இருந்தால் கேளுங்க, காற்றை விலைக்கு வாங்கிட்டு இருக்காங்க. அவங்க பைசா கொடுத்து வாங்குறதுலையே தவிர ஏர் பியூரிஃபையர் வச்சுருக்காங்க ஒவ்வொரு ரூம்லையும். நம்ம ஏசி போட்டிருக்க மாதிரி வாட்டர் பியூரிஃபையர் வச்சுருக்க மாதிரி ஏர் பியூரிஃபையர் வச்சுருக்காங்க ஒரு ரூம்லையும். அப்போ அது காஸ்ட்டு தானே, பவர் காஸ்ட்டு, ஏஎம்சி, அது மெயின்டெனன்ஸு, அப்புறம் ரீப்ளேஸ்மெண்ட்டு. ஸோ இது லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். இது அடுத்த சேலஞ்சு. 3வது சேலஞ்சு, இந்த எக்ஸ்பெண்டிச்சருக்கெலாம் நம்மளை ஒரு பக்கம் பழக்கிக்கிட்டு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம், இதெல்லாம் நியாயம், ஃபஸ்ட் ஏசியில் தான் போகணும், ஃப்ளைட்டில் தான் போகணும், கோயம்புத்தூருக்கு போனால் கூட ட்ரெயின் இருந்தாலும்
இப்படிலாம் நம்மளை ஒரு நார்மலைஸ் பண்ணிவிட்டு இன்னொரு பக்கம் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா பெரிய த்ரெட்டு ஜாப் இன்செக்யூரிட்டி. ஜாப் செக்யூரிட்டி கிடையாது. திடீர்னு டிசிஎஸ் மாதிரி, டிசிஎஸ்லாம் கவர்மெண்ட் கம்பெனிப்பான்னு நம்பிக்கிட்டு இருந்தா திடீர்னு கூப்பிட்டு 10,000 பேர் நிறுத்த போகிறேங்கிறான். பிரச்சனை இல்லை, இந்த 10 வருஷத்தில் சேர்த்து வச்சுருந்து செலவெல்லாம் கம்மியாக இருந்தால் மேனேஜ் பண்ணிடலாம். பட் இந்த 10 வருஷத்தில் நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு பழகிட்டோம். ஒரு இடத்துக்கு போனோன்னா ஒரு சாப்பாடு இல்லை 8 சாப்பாடு இருக்கணும். அப்போ அந்த பழக்கத்துக்கு பழகின ஆளுக்கு அது இல்லைங்கிறப்போ யூ கேட் டு ஸ்ட்ரகிள். ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம். ஜாப் செக்யூரிட்டி இல்லை. பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அப்சல்யூஷன், ரிடண்டன்சி. நேற்று இருந்த டெக்னாலஜி இன்றைக்கி இல்லை. நேற்று நான் பேஜர் விற்றுக்கிட்டு இருந்திருப்பேன், இன்றைக்கி பேஜரை விற்க முடியாது. மொபைல் விற்கிறதுல பெரிய பைசா இருந்தது, இப்போ மொபைல் சர்வீஸில் தான் பைசா இருக்குது, மொபைலில் பைசா இல்லை. அது ஆன்லைனில் வந்தாச்சு. ஸோ இப்படி ஒன்றுன்னா மாதிரி மொபைல் சர்வீஸ் நான் சொல்கிறது நாட் மொபைலில் சர்வீஸ் பண்ணுறதுல இல்லை, பட் நம்ம மந்த்லி ரெண்டல்ஸ் கலெக்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது அந்த மாதிரியான பிஸ்னஸில் கொஞ்சம் இருக்குது. இன்னும் அதுவும் மாறிடும், இப்போ டைரக்ட் பேமெண்ட்லாம் வந்தாச்சு. ஸோ எல்லாமே மாறிக்கிட்டு இருக்கு. முன்னால் நம்ம ஊரில் ரேடியோ ரிப்பேர் பண்ணுறவங்க இருப்பாங்க, இப்போ கிடையாது. ஏன்னா இந்த டெக்னாலஜி அவனுக்கு தெரியாதுன்னா இஸ் அவுட் ஆஃப் பிஸ்னஸ். விசிஆர் ரிப்பேர் பண்ணுறவர் இல்லை, இப்போது எதையுமே நம்ம ரிப்பேர் பண்ணுறது இல்லை. இப்போது காரில் ஏதாவது ப்ராப்ளம்னா அந்த மாடியூல் அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு மாடியூல் போட்டுறாங்க. 88 நான் ஒரு கிரானைட் ஃபேக்ட்ரி போட்ட பொழுது ஜெர்மனிலேருந்து மிஷினரி இம்போர்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு பர்டிகுலர் பார்ட் ஒர்க் பண்ணலை, அதனால அது வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணணும், ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணணும். அது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ண மாட்டேங்குது, லெஃப்ட் ரைட் மட்டும் மூவ் ஆகுது. அந்த ஜெர்மன் இன்ஜினியர் இங்கே இன்ஸ்டாலேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் சொல்கிறான், இந்த மாடியூல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஜெர்மனிலேருந்து இம்போர்ட் பண்ணணும், வில் ரீப்ளேஸ் இட், நோ ப்ராப்ளம், காஸ்ட்டு பிரச்சனை இல்லை, சீமென்ஸு. ஸோ கம்ப்ளீட்டாக ஃப்ரீ ஆஃப் காஸ்ட், பட் 1.5 மாதம் ஆகும் வர்றதுக்கு, ப்ரொடக்ஷன் நின்று போயிடும். இங்கே லோக்கலில் ஒரு இன்ஜினியரை கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு சீமென்ஸில் இருந்து ரிஸ்க் எடுத்து நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கட்டுமான்னாரு. பார்த்தாரு. அன்றைக்கி டேட்டுக்கு 88க்கு ஒரு 55 ரூபாய்க்கு ஒரு ஏதோ ஒரு கெப்பாசிட்டரோ ஏதோ சம்திங் சின்னதாக ஒன்று மாற்றினார். மிஷின் ஒர்க் ஆனிச்சு. இதுக்கு நான் 1.5 மாதம் வெயிட் பண்ணி அது அவன் ஃப்ரீயாக தான் கொடுக்குறான்னா கூட. ஸோ இன்றைக்கி அது முடியாது. இன்றைக்கி அப்படியே மாடியூலை தான் மாற்றணும். எதாக இருந்தாலும், காராக இருந்தாலும் சரி, ஏசியாக இருந்தாலும் எல்லாமே மாடியூலை தான் மாற்றணும். ஸோ இது டெக்னாலஜி அப்சல்யூஷன். த அதர் சைட், இவ்வளோ இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம், ஜாப் செக்யூரிட்டி இல்லை, டெக்னாலஜி அப்சல்யூஷன் ஒரு பக்கம், இதுக்கிடையில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. தட்ஸ் அனதர் ப்ராப்ளம். தென் புதுசாக இப்போ இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்னென்னா டாக்ஸேஷன். டேக்ஸ் வந்து தொடர்ந்து 70ஸ்க்கு அப்புறம் நமக்கு குறைஞ்சிக்கிட்டு தான் வந்தது. இப்போவும் குறைவு தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், பட் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கு. ஏன் கட்ட வேண்டியிருக்கு? டேக்ஸ் குறைஞ்சிருக்கு பர்சன்டேஜ், பட் அதிகமாக கட்ட வேண்டியிருக்கு. என்ன காரணம்னா இவ்வளோ நாள் நம்ம டேக்ஸே கட்டலை. ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ராப்பேட்டாவில் போய் ஒரு ஃபர்னிச்சர் வாங்க போங்க, ரொம்ப கஷ்டம் தெரிஞ்ச ஆளாக இருந்தால். இல்லைன்னா அது ஜிஎஸ்டி போட்டு 10,000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா 11,800. ஸோ புதுசாக இப்போ நம்ம டேக்ஸ் கட்ட ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர். ஸோ டேக்ஸ் அதிகமாக கட்ட வேண்டிய ஒரு சூழல் வருது. அது இல்லாமல் தப்பிக்கிறது கஷ்டம். தப்பிச்சோன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதான், கரெக்டாக நோட்டீஸ் வந்துடும் 2 வருஷம் கழிச்சு. ஏன்னா நிறைய மிஸ்டேக் கமிட் பண்ணால் தான் அவங்க நிறைய பெனால்ட்டி போட முடியும். இப்போ யூபிஐ பற்றி படிச்சிருப்பீங்க, யூபிஐயில் எப்படிலாம் வருது அப்படின்னு. ஓகே, ஸோ இன்ஃபேக்ட் பிஸ்னஸ் லைனில் நேற்று ஒரு நல்ல ஆர்டிக்கல் இருந்தது, லோகேஸ்வரி எழுதியிருந்தாங்க. அது பண்ணக்கூடாதுன்னு எழுதியிருந்தாங்க. ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் கேஷுக்கு ஈக்குவலன்ட்டு தானே நாங்கள் யூபிஐயில் பண்ணுறோம், நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் கவர்மெண்ட் வந்து அந்த டேட்டாவை எப்படி யூஸ் பண்ணலான்னு அது ஒரு வித்தியாசமான ஆங்கிளாக இருக்குது. நான் வந்து கவர்மெண்ட் பண்ணது கரெக்டாக நினச்சிக்கிட்டு இருந்தேன், பட் அவங்களுடைய அந்த லாஜிக் படிச்சிங்கன்னா அது ஒரு கரெக்டாக இருக்குது, அது ஒரு மாதிரி. ஸோ பட் எனிஹோ, பட் திஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ. கவர்மெண்ட் வாண்ட்ஸ் மோர் மணி, தே வில் கீப் கலெக்டிங் மோர் மணி. ஸோ நம்ம டேக்ஸ் ரேட் ஏறிக்கிட்டு இருக்கோம், டேக்ஸ் கலெக்ஷன் நம்ம இப்போ கட்ட வேண்டிய டேக்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். வெதர் இட் இஸ் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். எத்தனை பேருக்கு தெரியும் தெரில, சென்னையை விட நம்ம ஊரில் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் பயங்கரமாக பல மடங்கு இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நம்மளாக க்ரியேட் பண்ண ஒரு பிரச்சனை இருக்குது. என்னது? லேக் ஆஃப் சப்போர்ட் சிஸ்டம், லேக் ஆஃப் ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம். ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிங்கிறதே இல்லாமல் போயிடுச்சு இப்போது, இல்லை? ஸோ ஒரு 5-6 பேர் சேர்ந்து பெரிய குடும்பம், அண்ணன் தம்பி. யாரும் அன்றைக்கி பேசிகிட்டு இருக்கல சொன்னாங்க, கல்யாணத்துக்கு பேசல லக்கேஜ் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்களா. லக்கேஜ்னா யார்? அந்த மாதிரிலாம் இப்போ வீட்டில் யாருமே இருக்கக்கூடாது, எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருந்தால் தான் அந்த அப்படிங்கிறப்போ. ஸோ வி ஆர் கிரியேட்டிங் ஈகோ சிஸ்டம் வேர் தெர் இஸ் நோ சப்போர்ட் சிஸ்டம் அட் ஆல். வெஸ்டர்ன் சிஸ்டம் பார்த்து காப்பி அடிக்கிறோன்னா நல்லது எடுத்துக்கணும். அங்கே 1992 நான் பார்த்தேன், டைம் மேகசினில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டு, ஃபீலிங் லோன்லி ஹையர் அ பெட். நாயை நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம் ஒரு வாரத்துக்கு. மறக்கவே முடியாத ஒரு விளம்பரம் அந்த விளம்பரம். இப்போ அது இன்னும் இப்போ இந்தியாவிலே இருக்குது. இப்போது யூ கேன் ஹையர் அ பெட் இன் இந்தியா. ஸோ
நீங்கள் ஸோ சப்போர்ட் சிஸ்டம் இல்லை, ஃபேமிலி சப்போர்ட் சிஸ்டம் மட்டும் இல்லை. அஃப்கோர்ஸ் பக்கத்தை விட எடுத்த விட அவனோட தானே சண்டையை நம்ம எல்லாம். பெரிய ப்ராப்ளம் கவர்மெண்ட் சப்போர்ட் சிஸ்டம். கவர்மெண்ட் இஸ் வெரி கிளியர்லி கம்யூனிகேட்டிங் டு யூ தட் we are not going to support the middle class or upper middle class or even lower middle class for that matter. Only the BPL families will be taken care. That's a true sign of a welfare society. கவர்மெண்ட் வந்து எப்போதும் அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ பாருங்கள், சீனியர் சிட்டிசன் கன்செஷன்ஸ் எல்லாம் விட்ரான். ட்ரெயினில் போனீங்கன்னா இப்போது எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இப்போ கேஸ் கன்செஷன் விட்ரான், இந்த மாதிரி பல விஷயங்கள். ஸோ இப்போ எல்லாம் நம்மளே வெரி கிளியர். ஸோ இந்த சப்போர்ட் சிஸ்டம்லாம் இருக்கிறதுனால நாளைக்கு பேங்க் ஏதாவது ப்ராப்ளம்னா கவர்மெண்ட் காப்பாற்றுமானா அதுவும் டவுட்டு தான். கவர்மெண்ட் வில் சே தட் தீஸ் ஆர் ஆல் ப்ரைவேட் பேங்க்ஸ். அஃப்கோர்ஸ் பப்ளிக் செக்டார் பேங்க் தான் பரவாயில்ல, பட் 51% தான் எங்கள்கிட்ட இருக்குது, 49% பப்ளிக்கிட்ட இருக்குது. So it's very, very difficult to say. It may not happen immediately, but over a period of time, government will wash its hands. They will say that you should be responsible, shareholders. So nothing is safe. Adhik than solla varen. So be prepared. How to be prepared? That is the question. Okay. So the first thing to look at is that you should cover your risk. நம்ம நிறைய பேர் இப்போ நாலேஜ் வந்துருச்சு, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இன்னும் கூட நிறைய பேர் வந்து இதை ஒரு செலவாக நினைக்கிறாங்க. பட் இன்சூரன்ஸ், it is a must that you should insure yourself, particularly to insurance. When I say insurance, it is not the endowment policy or money back policy or very dangerous unit linked insurance policy. அதெல்லாம் போகணுன்னா வாங்குங்க. You want to help your relative or a friend who is an insurance agent, you want to help him, you want to make him rich, நீங்கள் அது கொடுக்கலாம், தப்பு இல்லை. But if you really want insurance coverage, you should go for a term policy and a health care policy. And if it is not worthwhile for the agent to do, probably அவருக்கு ஒரு 5,000 10,000 கொடுத்துருங்க ஏஜென்ட்டுக்கு, நீங்களே கன்சல்டிங் ஃபீ. டோன்ட் டேக் த ஃபஸ்ட்டு அவர்கிட்டருந்து எனக்கு குவார்ட்டர் இது நீ கட்டுவியா ப்ரீமியத்துன்னு கேட்கக்கூடாது. ஓகே, ஸோ தட் இஸ் சம்திங் விச் யூ ஷுட் லுக் அட், ஹெல்த் கேர் அண்ட் டேர்ம் இன்சூரன்ஸ். த தேர்ட் ஒன் இன்சூரன்ஸ் இஸ் ட்ராவல் இன்சூரன்ஸ். இப்போ நிறைய நம்ம ட்ராவல் பண்ணுறோம், பட் ட்ராவல் இன்சூரன்ஸை ரொம்ப இதாக நினைக்கிறோம். எங்கேயாவது போகிற இடத்துல அதுவும் 55-60 மேலே இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம்னா த காஸ்ட் இஸ் ஃபினாமினல், வெரி டிஃபிகல்ட். ஸோ ட்ராவல் இன்சூரன்ஸ் whenever you travel, இது ரொம்ப முக்கியம். I would say that generally avoid endowment, money back and ULIP. But in the past, these policies, at least endowment money back, has helped a lot of middle class families to save something. But going forward, that may not help because the rate of return is going to come down. நான் எங்கள் அப்பா எனக்கு போட்ட பாலிசி எனக்கு ஞாபகம் இருக்குது, 105 ரூபா, that is 10.5% or 10.05% நினைக்கிறேன். That is a return. late 80s போட்டது. இன்றைக்கி 5%க்கு மேலே வரவே வராது, இன்னும் குறையும் போக. So that is the second thing I wanted to do. Then the third one is, particularly for the youngsters, you have to write down the goals. Have an Excel sheet, you are familiar with Excel sheet, just write down என்ன உங்களோட கோல்ஸ் லைஃப்பில், அது என்ன டைம் லைன் வச்சுருக்கீங்க அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு. தென் த தேர்ட் இஸ் அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவை. So once you have this budget in line, then you should work towards it. That is important. Most of us don't have a clue about how much we need, எவ்வளோ செலவு பண்ணணும் ஆகும், என்ன மாதிரியான. என்ன காரணம்னா லாட் ஆஃப் அன்சர்டனிட்டிஸ். என்ன மாதிரி அன்சர்டனிட்டிஸு? இப்போ எனக்கெல்லாம் எங்கள் ஏஜில் சின்ன வயசில் அன்சர்டனிட்டி ஒன்றுனா நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமா இல்லையா, அது ஒன்று தான் அன்சர்டனிட்டி, வேறு எதுவும் அன்சர்டனிட்டி கிடையாது. இப்போ என்ன அன்சர்டனிட்டி, பேரண்ட்ஸுக்கும் சரி பிள்ளைங்களுக்கும் சரி, என்னென்னா கல்யாணம் ஆகுமா ஆகாதா, ஆனதுக்கப்புறம் அது நிற்குமா நிற்காதா, அதுக்கப்புறம் குழந்தை பிறந்துச்சா பிறக்கலையா. ஸோ நிறைய அன்சர்டனிட்டிஸ் ஆர் தேர். ஸோ இந்த இவ்வளோ ரிஸ்க்கு நடுவில் இதை பிளான் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் யூ ஹாவ் டு ஹேவ் அ பிளான். அதில் பிளான் ஏ, பிளான் பி, டீவியேஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். பிளானே இல்லாமல் இருக்கிறத விட ஒரு பிளான் இருக்குது பெட்டர். லைஃப் ஒரு எக்ஸல் ஷீட்டுக்குள்ளே நம்ம கம்ப்ரஸ் பண்ண முடியாது. பட் தேர் ஷுட் பி அ ஸ்டார்டிங் பாயிண்ட் சம்வேர், யூ ஷுட் ஹேவ் திஸ். And having said that, what is the retirement corpus one should be very clear about. Normally it is, we say that 20x to 30x of your annual expenditure. உங்கள் ஆனுவல் எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 10 லட்சம் இருக்குன்னா you should have at least 2 crores. You don't have any debt or anything, own house, not 20 times which is 2 crores or 3 crores. It's India. US it is different because interest rates are different from country to country. இது நார்மல் பேராமீட்டர். ஸோ இது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். The next is, once you have covered your risk and you have your goals and timelines and when you need this money, then next you should look at what is the way forward. And everybody thinks in இந்தியாவில் வந்து ஒரு 2 செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒன்று, நான் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வரமாட்டேன் சார், ரிஸ்கே எடுக்க மாட்டேன் சார், என்னுடைய பணம் பூரா நான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட்டில் தான் போட்டிருப்பேன், அதுவும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தான் போட்டிருப்பேன், பப்ளிக் செக்டார் பேங்க்கில் தான் போடுவேன், வேறு எதுலேயும் போட மாட்டேன் அப்படின்னு ஒரு குரூப்பு.
தெர் இஸ் அதர் செட் ஆஃப் பீப்புள் தட் நான் எல்லா பணமும் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் போடுவேன் அப்படின்னு. ரெண்டுமே தப்பு. கோல்டு தானே சார் பெஸ்ட் அப்படின்னு ஒரு வரையிலே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வருவாங்க பேசுகிறதுக்கு. ஒய்ஃப் கன்ஃபார்ம்டாக ஐ டோன்ட் வாண்ட் டைப் காஸ்ட் பட் மோஸ்ட் ஆஃப் தம் கோல்டு தானே சார் பெஸ்ட்டு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படிம்பாங்க. அவர் என்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கிறது அது வேண்டான்னு சொல்கிறதுக்கு தான். ஸோ நான் சொல்லுவேன், தெர் இஸ் நோ அதர் அசெட் விச் இஸ் சுப்பீரியர் டு அதர் அசெட். எவ்ரி அசெட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் சைக்கிள். நீங்கள் சீன் ஒரு ரஷ்யன் எக்கானமிஸ்ட்டை குவான்டிட்டிவ் சைக்கிள்ஸ்னு இருக்குது, நீங்கள் யூ கேன் கூகுள் அண்ட் ஃபைண்ட் அவுட். Every 50 years or 60 years he says there is a cycle which is becoming shorter and shorter, 30 years, 20 years. அது ஒவ்வொரு அசெட்டுக்குமே இது வந்து இப்போ இருக்குது. ஒரு பீரியடில் கோல்டு நல்லாயிருக்கும், ஒரு பீரியடில் கரன்சி நல்லாயிருக்கும், டாலர், ஒரு பீரியடில் வந்து ஆயில் அந்த மாதிரி கமாடிட்டிஸ் நல்லாயிருக்கும், ஒரு பீரியடில் ஸ்டாக்ஸ் நல்லாயிருக்கும், ஒரு பீரியடில் ரியல் எஸ்டேட் நல்லாயிருக்கும். ரொம்ப ரேராக சில டயத்தில் எல்லா அசெட்டும் நல்லாயிருக்கும். when there is excess cash chasing fewer assets, people will, it will spill over from one asset to other asset, which happened to Greenspan-நால 2003 to 2008. ரியல் எஸ்டேட் ஏறினுச்சு, ஸ்டாக்ஸ் ஏறினுச்சு, கோல்டு ஏறினுச்சு, எல்லாமே ஏறினுச்சு, க்ரூட் ஏறினுச்சு. க்ரூட் $150 நோ பண்ணுச்சு அந்த டயத்தில், இல்லைன்னா 150 க்ரூட் அந்த டயத்தில் போணுச்சு, ஒரு 15 வருஷம் முன்னாடி. இன்றைக்கி வரைக்கும் அந்த விலைக்கு போகல, பிகாஸ் ஆஃப் த எக்ஸஸ் லிக்விடிட்டி சேசிங் த மார்க்கெட். அதை தவிர பார்த்தீங்கன்னா 1981 to 2001 கோல்டு வந்து கண்டினியூஸாக ஃபாலிங் by about 60%, 65% in international market. Nobody will believe this. We don't believe this because நமக்கு வந்து ரூபாயில் வாங்குறதுனால டாலருக்கு ஏறிட்டே இருக்குது. டாலர் ஏறுறப்போ டாலரை அதிகமாக கொடுத்து வாங்குறதுனால கோல்டு அதிகமாக இருக்கும் விலை பார்க்குறதுக்கு நமக்கு. ஆக்சுவலாக டாலர் அப்ரிஷியேட் ஆகிருக்கு, அவ்வளோதான். கோல்டு விலை ஏறல 1981 to 2001, 2002. 2003 வந்து கோல்டு ETF, வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ETF லான்ச் பண்ணுறாங்க, SPDRன்னு அந்த கம்பெனி. அப்புறம் இந்தியாவிலையும் லான்ச் பண்ணுறோம். ஸோ இட் இஸ் பேக்ட் அப் பை 1 gram of gold அப்படின்னு உடனே தென் மோர் கோல்டு பையிங் ஹேப்பன்ஸ் ஃப்ரம் யங்கர் ஜென்ரேஷன். கோல்டு ETF வாங்குறாங்க. யங்கர் ஜென்ரேஷன் ரொம்ப ஜுவல்லரி போடுறதில்ல, பட் தே லைக் இன்வெஸ்டிங் இன் கோல்டு, ஸோ தே பை ETF. அப்போ கோல்டு ப்ரைஸ் ஸ்டார்ட்ஸ் கோயிங் அப் ஃப்ரம் 2001, 2, 3 to 2008, 12. 2008 மார்க்கெட் விழுந்தப்போ கூட, ஸ்டாக் மார்க்கெட் விழுந்தப்போ கூட கோல்டு ப்ரைஸ் வெண்ட் அப் டு 2012. 2012 to 2015 கோல்டு ப்ரைஸ் கேம் டவுன். 2015 ஃபர்ஸ்ட் சாவரின் கோல்டு பாண்ட் 2015-16 I invested at 2,500 rupees. 2021 or 22, I think 23 it got matured at 6,500 rupees, more than double. Tax free, completely tax free sovereign gold bond return. Okay, now அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்போ ஏற்கனவே இருக்க செகண்டரி மார்க்கெட்டில் இருக்குது, அதுக்கு இந்த டேக்ஸ் பெனிஃபிட் கிடையாது. இஃப் யூ ஆர் பையிங் ஃப்ரம் த செகண்டரி மார்க்கெட் you don't get this tax benefit, you will get a long term capital gain benefit. Similarly, real estate, somebody who has bought it, ask him, we always feel good to know that our property price has gone up. யாருக்கும் ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் இறங்கிருச்சுன்னு சொன்னால் அவன் ஏதோ பொறாமையில் சொல்கிறான்னு நினச்சிருக்கோம். 10 வருஷம் 15 வருஷமாக ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் ஏறவே இல்லை. நிறைய OMRல அப்பார்ட்மெண்ட்டு 5,500, 6,500 10 வருஷம் முன்னால் அட்வர்டைஸ் பண்ணது இப்போ தான் ஒரு வருஷமாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கு முன்னால் வரைக்கும் அதே விலை தான். அதுக்கு முன்னால் 92 to 2012 வெரி குட் அப்ரிசியேஷன், ஃபினாமினல் அப்ரிசியேஷன் ப்ராப்பர்ட்டி. இனிமேல் திரும்பவும் அது ஏறதுக்கான சான்சஸ் இருக்குது. பிகாஸ் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு நியூ ப்ராடக்ட்ஸ் வந்துருக்கு. ரீட்ஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வருது. ஏற்கனவே 4 ரீட்ஸ் லிஸ்ட் ஆகிருக்கு, இப்போ 5வது ரீட்ஸ் வேறு வந்திருக்கு. இது போக மெகா ரீட்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பணம் உள்ளே வரும்பொழுது ரியல் எஸ்டேட் வில் ரியலி லுக் அப். சிமிலர்லி ஸ்டாக்ஸ் ஹஸ் காட் அ பேட் இயர். 2016 டிமானிட்டைசேஷன், 2020 கோவிட் டைம், 2008 கிராஷ், 92 கிராஷ், Y2K கிராஷ், இப்படி நிறைய ஃபால் இருந்திருக்கு. அதே மாதிரி பீக்கும் இருந்திருக்கு, அதை பார்த்துருக்கோம். ஸோ எவ்ரி அசெட் ஹஸ் காட் இட்ஸ் ஓன் சைக்கிள். ஒன்லி a ப்ராப்பர் அசெட் அலோகேஷன் கேன் கிவ் யூ பெனிஃபிட் ஆஃப் ஆல் த அசெட்ஸ். ஸோ நான் வந்து கொஞ்சம் கோல்டில் அண்ட் நம்ம கம்யூனிட்டி, அது மட்டும் இல்லை, நிறைய வேர்ல்டு ஓவர் ஃபைனான்ஷியலி வின் பண்ண கம்யூனிட்டிஸ் யார் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னாலும், நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் பணம் போட்டேன், அதனால தான் ஜெயிச்சேன், பெருசாக பணம் பண்ணேன்னு சொல்கிறவங்க ஹார்ட்லி less than 0.5% இருக்கலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தெம் இந்த அசெட் அலோகேஷன் தான். கொஞ்சம் ரியல் எஸ்டேட் வாங்கி போட்டிருக்குது, கொஞ்சம் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது, கொஞ்சம் இதில் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, இப்படி ஒரு அசெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறது, அதுதான். தட்ஸ் how it has become. So have a proper asset allocation, that's a very important thing. அதில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது ஃபிக்ஸட் வர்சஸ் வேரியபிள், சேஃப்டி வர்சஸ் ரிஸ்கி. ஓகே, நிறைய பேர் ஃபிக்ஸட்னா சேஃப்டின்னு நினைக்கிறாங்க. ஃபிக்ஸட்னா சேஃப்டின்னு அர்த்தம் இல்லை. ஒரு பாண்டில் NCDயில் போட்டோன்னா வந்து அது ஃபிக்ஸட் ரிட்டர்ன், பட் இட்ஸ் நாட் நெசசரிலி a சேஃப் ரிட்டர்ன். DHFL பாண்டில் யாராவது போட்டிருந்தீங்கன்னா தெரியும் என்னாச்சுன்னா. நான் சொல்கிறது, ஒரு TCS 4,500 4,000, 3,000 வந்தது, பரவாயில்ல. பட் நீங்கள் DHFL பாண்டில் போகிறதா ₹1,000 ஜீரோ ஆயிடுச்சு, கம்ப்ளீட்டாக காலி.
அண்ட் வி திங்க் தட் பாண்ட் இஸ் வெரி சேஃப் ஃபார் சம் ஜுவல்லரிஸ். ஏதோ அவங்கெல்லாம் பாண்ட் இஷ்யூ பண்ணிட்டு பெரண்டியில் இஷ்யூ பண்ணிட்டு இருக்காங்க சம் ஜுவல்லரி ஷாப்ஸ். ஐ டோன்ட் நோ ஹவு தே ஆர் இஷ்யூயிங் தட் NCDs ஆர் பாண்ட்ஸ், பட் அதெல்லாம் ரொம்ப சேஃப்னு நினச்சிட்டு இருக்கோம். எனக்கு நான் ரிஸ்க் எடுக்க ரெடி. 11% ஈல்டு 12% ஈல்டுலாம் இருக்குது பாண்டு. பட் ரிஸ்க்குன்னு தெரிஞ்சுட்டு பண்ணணும். பாண்டு தானே, டிபெஞ்சர் தானே, ரிஸ்க்கே இல்லைன்னு போகக்கூடாது. அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்கு நான் மார்க்கெட்லேயே டேரெக்டாக ரிஸ்க் எடுத்துகிட்டு போயிடலாங்கிற அப்ரோச் இருக்கணும். ஸோ சேஃப்டி வர்சஸ் ரிஸ்க் ஞாபகம் வச்சுக்கணும். ஹேவ் ஆல்வேஸ் 3 bucket ஃபார்முலா. ஒன்ஸ் 50 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா இன்கம் பக்கெட், தென் வெல்த் பக்கெட், அண்ட் தென் யூ ஹேவ் அ எமர்ஜென்சி பக்கெட். எமர்ஜென்சிக்காக ஒரு அமௌண்ட், ஒரு 3 மாதம் 6 மாதம் செலவு. இன்கம் பக்கெட் வந்து நம்ம மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சருக்கு ரிட்டர்ன் வர மாதிரியான போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமோ அல்லது ரொம்ப சேஃபான இன்வெஸ்ட்மெண்ட் RBI பாண்டோ அதில் போட்டு வச்சிடணும். வெல்த் கிரியேஷன் பேஸ்கெட் இது 10 வருஷம் கழித்து நம்ம இன்ஃப்ளேஷனில், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷனில் நம்ம தேவைகள் அதிகரிக்கும் பொழுது அதை மீட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு அமௌண்ட்டை அது வந்து மல்டிப்ளை ஆகிற மாதிரி அந்த பணத்தை நம்ம வெளியெடுக்கக்கூடாது. தட் கேன் பி இன் அ மியூச்சுவல் ஃபண்ட், தட் கேன் பி இன் அ ஹவுஸ். மாடியில் ஒரு வீடு கட்டி வாடகைக்கு விட்டுருக்கலாம், அல்லது அது விற்கலாம், பின்னால் இன்னொரு அப்பார்ட்மெண்ட் வச்சுருக்கலாம். பட் தட் ஷுட் ஜென்ரேட், தட் ஷுட் அப்ரிஷியேட் ஒரு பீரியட் ஆஃப் டைம். ஒரு 10 வருஷம் கழிச்சு விற்றோன்னா அதில் ஒரு பெரிய பணம் கிடைக்கணும். அந்த மாதிரி ஸ்டாக்ஸாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட்டாக இருக்கலாம், ஏதோ ஒன்று விச் கேன் மல்டிப்ளை யுவர் மணி. You don't depend on the income. So income basket, then wealth creation basket, then emergency. இது 3 பேஸ்கெட்டுங்கிறது ரொம்ப கிளியராக ஒன் ஷுட் பி வெரி கிளியர் அபவுட் இட். இதில் இன்கம் பேஸ்கெட்டில் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் ஆர் வெரி லிமிட்டட். அவங்க சேதராமன் கூப்பிட்ட பொழுது இந்த சப்ஜெக்டை பேசுகிறது அப்போ தான் நான் வந்து டைட்டனில் போய் ஒரு செஷன் ஹேண்டில் பண்ணிட்டு வந்திருந்தேன். டைட்டனில் வந்து கிட்டத்தட்ட 90 பேர் வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பீப்புளுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும்னு இப்போ என்கிட்ட கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஸோ அது என்ன மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷனுக்கு சொல்கிறேன். நான் போனப்போ அங்கே சொன்னேன், உங்களுக்கு ஃப்ளோர் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு ஒரு செஷன் ஹேண்டில் பண்ணேன்னா அவங்களுக்கு என்ன டேக்ஸ் பிளானிங் இருக்க போகுது அப்படின்ட்டு நான் அவங்க இன்கம் என்னன்னு கேட்டேன். 18 லட்சம் ரூபா ஆனுவல் சார் அப்படிங்கிறார். ஃப்ளோரில் ஒர்க் பண்ணுறாங்க. 96லேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் சார், எனக்கு மாதம் 1.5 லட்சம் ரூபா சம்பளம். தட்ஸ் அ கம்பெனி டைட்டன். ஓகே, எனவே அவ்வளோ கொடுத்தோம். தே ஆர் ஏபிள் டு மேக் 9,000 crores ப்ராஃபிட்டாக லாஸ்ட் ஐ திங்க் முதல் நாள் ரிசல்ட்ஸ் வந்துருந்தது. 53% இட் ஹஸ் கான் அப். ஸோ இதில் வந்து என்ன ஒரு அவங்க அதுக்கு தான் சொல்ல வந்தாங்க. கூப்பிட்டப்போ ஒரு 1 year ஒரு 10 years பேக் என்னை கூப்பிட்டுருந்தா இன்றைக்கி ஃபுல் டேனால இந்த ப்ரோக்ராம் பேச முடியும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி. இன்றைக்கி ஒரு 1/2 hour 45 minutes பேசுகிறதே கஷ்டம். பிகாஸ் எவ்ரிதிங் இஸ் ரிமூவ்டு. த நியூ இன்கம் டேக்ஸ் சிஸ்டம் ஹஸ் கம் இன். 4 lakhsங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் 12 lakhsங்கிற ஆப்ஷன் 12.75 lakhs வரைக்கும் எனக்கு அவைலபிள். அண்ட் இஃப் யூ கேர்ஃபுல்லி பிளான் அண்ட் ஹேவ் அ HUF wife, இப்படி ஃபேமிலியில் 2 மெம்பர்ஸ்னால் யூ கேன் ஹேவ் மச் மோர் இன்கம் இன்டு டேக்ஸ் வித்தின் டேக்ஸபிள் ப்ராக்கெட் அப்படிங்கிறது முடியும். ஸோ இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப லிமிட்டட் ஆப்ஷன்ஸுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஃபிக்ஸடில் வந்து நிறைய பேர் இக்னோர் பண்ணக்கூடிய ஆப்ஷனாக நான் பார்க்குறது வந்து RBI பாண்ட். ஃபஸ்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, ஸ்டேட் பேங்க் 7% கொடுக்குறாங்க ஏழைகாலம். RBI 8.05% கொடுக்குறான். ரெப்போ ரேட் மட்டும்தான், ரிவர்ஸ் ரெப்போ ரேட்டும் கம்மியாக இருக்குது பார்க்க முடியும் பேங்க் RBIக்கும் மற்ற பேங்க்ஸுக்கும். நம்ம இன்வெஸ்டருக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இஸ் கிவிங் 7.25% or 7.5% or even less I think, whereas RBI is giving you 8.05%. Of course it is a reset பண்ணுவாங்க, பீரியாடிக்கலாக ரீசெட் பண்ணுவாங்க. பட் எவ்ரி டைம் when they reset it will be 0.35% better than the NSE rate. 6 monthsக்கு ஒருக்கா கொடுப்பாங்க. ட்ராபேக் வந்து 7 வருஷம் மெச்சூரிட்டி வரைக்கும் நீங்கள் வெளியே எடுக்க முடியாது, அதுக்கு லோன் அப்ளை பண்ண முடியாது. ஒன்லி எக்ஸப்ட் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் தவிர வேறு இதுலேயும் நீங்கள் கை வைக்க முடியாது. தட்ஸ் அ ட்ராபேக். இட் இஸ் டேக்ஸபிள் பாண்ட். ஓகே, பட் தென் 8.05% டேக்ஸபிள், இவ்வளோ சேஃப்டியோட யார் கொடுக்குறா? நோபடி கேன். தென் யூ கேன் லுக் அட் வேரியஸ் அதர் ஆப்ஷன்ஸ் லைக் போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமாக இருக்கலாம். இஃப் யூஆர் 60+ சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் இருக்குது. And small finance banks up to 5 lakhs is insured. You know, deposit insurance credit guarantee corporation insures up to 5 lakhs per PAN number. அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரே பேங்க்கில் 2 பிரான்ச்சில் போட்டாலும் 5 லட்சம், மொத்தமாக 5 லட்சம் தான். ஒரு பிரான்ச்சில் 5 லட்சம் நம்ம போட முடியாது. ஒரு பேனுக்கு 5 லட்சம், ஒரு பேங்க்குக்கு. ஸோ தட் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். அண்ட் சம்டைம்ஸ் யூ ஹேவ் டு லுக் அட் இட். இவ்வளோலாம் ஒரு 10 பேங்க்கில் 5 லட்சமாக போட்டு இதை ஃபாலோ பண்ணுறது ஒர்த்தான்னு பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் 0.5% கம்மியாக இருந்தால் வேறு இதிலே போட்டு போடுறது பெட்டர். ஸோ தீஸ் வெரி ஃபியூ லிமிட்டட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இன் ஃபிக்ஸட் ரிட்டர்ன். அண்ட் ஒன் ஷுட் as far as possible avoid NCDs or bonds generally, unless otherwise it is a very well known promoter. And நான் வந்து அந்த AAA ரேட்டிங்லாம் பெரிய இது கொடுக்குறதில்ல. DHFL was AAA rated அப்படின்னு ஒரே குவார்ட்டரில் என்ன மாறினுச்சுங்கிறத பார்த்தோம். ஸோ அது மாதிரி நிறைய 2008 கிரைசிஸில் பாருங்கள் எவ்வளோ AAA ரேட்டட் இது ப்ராப்ளத்தில் வந்துச்சு அப்படின்னு. ஸோ அதுக்கும்
ப்ரொமோட்டர்ஸ் credibility cannot be replaced by the rating agent. Rating agency நான் தப்பாக சொல்லலை, that's a parameter, it is there, you should respect that, but then you should look at the promoter, his intent, his quality, so that is important, and avoid taking insurance as an investment. Insurance is not at all an investment, that you should be very careful. And சார் இந்த 5-6 வருஷம் போட்டுட்டு அப்புறம் 4 வருஷம் விட்டுட்டிங்கன்னா 11ஆவது வருஷத்துலேருந்து இவ்வளோ வரும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கிளியர் இன்டென்ட். யாராவது பேங்கர் இருந்தால் நான் கோச்சிக்காதீங்க. That's a clear intent is not correct. Okay, that's something which you should be very careful. And when it comes to risky asset class, okay, when it comes to risky asset class, there are அதுலேயும் moderate risk, moderately high risk. Moderate risk எடுத்துக்கிட்டிங்கன்னா typically arbitrage fund. They try to take advantage of the price aberration between a cash market and derivatives market, or between two different markets, BSE க்கு NSE க்கு நடுவில் இந்த மாதிரி இதை வச்சுட்டு அவங்க they try to do some arbitrage and they may make slightly better return than your fixed rate of fixed instruments, and கொஞ்சம் slightly tax efficient than your bond or NCD. Then you have dynamic asset allocation fund or balanced advantage fund or hybrid funds. If you're looking at, you don't mind, you're young or your risk appetite is very high, then you can straight away look at flexi cap fund and multi cap fund. These are the risk. இதில் வந்து thematic funds வந்து ரொம்ப high risk, sectoral fund ரொம்ப high risk. If you are in that sector, உங்களுக்கு அந்த செக்டாரை பற்றி நல்லா தெரியும் அப்படின்னா அந்த sectoral ஃபண்டுக்கு போகலாம், இல்லைன்னா better to avoid it. அது ஒரு ஐடி ஃபண்டாக இருக்கலாம், அல்லது பயோடெக் ஃபண்டாக இருக்கலாம், அல்லது பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் ஃபண்டாக இருக்கலாம். பட் உங்களுக்கு அதை பற்றி நல்லா தெரியும், அந்த செக்டாரில் நீங்கள் இருக்கீங்க, க்ளோஸ்லி ட்ராக்கிங்னா தான் அதுக்கு போகணுமே தவிர, அண்ட் யுவர் ரிஸ்க் appetite should be very high, otherwise don't go near that. Look at Nifty index fund, and நிஃப்டியில் கூட I would rather prefer Nifty equal weighted fund than Nifty fund. Nifty fund வந்து நிஃப்டியில் என்ன ரேஷியோ இருக்கோ, இப்போ நிஃப்டி வந்து the top 50 companies, the best 50 companies, அதில் சத்திய மாதிரி ஒரு கம்பெனி இருக்கலாம், அதை நம்ம ரூல் அவுட் பண்ண முடியாது, பட் 49 are good companies and different sector. ஸோ அதில் வந்து அந்த ரேஷியோவில் இன்வெஸ்ட் பண்ணுறது நிஃப்டி ஃபண்டு. ஓகே, அந்த ரேஷியோவில் இல்லாமல், வெயிட்டேஜ் அதிகமாக இல்லாமல் எல்லாத்துக்கும் ஈக்குவல் வெயிட் கொடுக்கறது, 50 ஷேர்லையும் ஈக்குவலாக இன்வெஸ்ட் பண்ணுறது நிஃப்டி ஈக்குவல் வெயிட்டட் ஃபண்ட். Assuming that all the 50 shares or 50 companies are good companies and good management, equal weighted will perform better than a Nifty over a longer period of time. That's my opinion. It's a qualitative opinion. You take it with a pinch of salt. So look at multi-asset as a very good alternative, because multi-asset fund invest வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுற மல்டி-அசெட் ஃபண்டும் இருக்குது, அண்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஃபண்டு, தென் ஈக்விட்டி. ஸோ 5 டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸில் பண்ணுறான், நம்ம தனித்தனியாக பிரித்து போடாமல் அவனே அதை பார்த்துக்கிறான். ஸோ those kind of funds are also there. You should very seriously look at, if you are a full time நீங்கள் எம்ப்ளாய்ட் அல்லது பிஸ்னஸில் இருக்கீங்கன்னா, never ever turn towards stock market side. உங்களுக்கு நேரமே இருக்காது, மார்க்கெட் இஸ் வெரி ஃபாஸ்ட். அப்படியே காலையில் ஏறும், மத்தியானம் இறங்கும். ட்ரம்ப் டேரிஃப் போட்டால் மார்க்கெட் இறங்கும்னு நினைப்பீங்க, அப்புறம் 1 hour கழிச்சு பார்த்தா ஏறி இருக்கும் மார்க்கெட். சரி, இப்போ மார்க்கெட் ஏறும்னு நினச்சா இறங்கி. ஸோ இட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் பால் கேம் டுகெதர். ஏன்னா நீங்கள் அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, நியாயமான காரணங்கள் இருக்குது, ஜேன் ஸ்ட்ரீட் மாதிரி காரணங்களும் இருக்குது. ஸோ ஜேன் ஸ்ட்ரீட் மாதிரி காரணங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க, பட்டு கஷ்டம். மை பர்சனல் ஒப்பீனியன், ஜேன் ஸ்ட்ரீட்லாம் வந்து கோர்ட்டுக்கு போணுச்சுன்னா நிற்காது. அல்டிமேட்லி வயா மீடியாவோ ஏதாவது செட்டில்மெண்ட்டாக தான் அந்த கேஸ் முடியணும். ஏன்னா வாட் எவர் தே ஹவ் டன் இஸ் ராங் பட் லீகலி கரெக்ட். அதில் மிஸ்டேக் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். எக்ஸ்சேஞ்சுக்கு மார்ஜின் கொடுக்கணுமா கொடுத்துட்டாங்க, பை பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க, செல் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்ஜின் கொடுக்கணுமோ கொடுத்துட்டாங்க. மார்ஜினை கொடுத்துட்டு அவங்களுக்குள்ள லிமிட் எக்ஸ்போச்சர் கரெக்டாக இருக்குது, அதில் தான் பண்ணுறாங்க. அதில் எப்படி தப்பாக இருக்க முடியாது? தப்பாக இருக்க முடியாது இல்லைண்ணே. நீங்கள் என்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிட்டீங்க எக்ஸ்சேஞ்சில், அப்புறம் அதுக்கு அது ரூல்ஸ் அவாய்ட் பண்ணி நீங்கள் ஷார்ட்டோ லாங்கோ போனால் ஹவு கேன் யூ ஃபைண்ட் ஃபால்ட் வித் இட்? உன் இன்டென்ட் தப்பு அப்படின்னா யூ ஹவ் டு ப்ரூவ் மை இன்டென்ட். யூ மேட் ப்ராஃபிட் ஃபார் லாஸ்ட் 10 years, நான் ப்ராஃபிட் பண்ண தானே நான் இருக்கேன் இந்த 10 மாதத்தில். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி வெரி டஃப் கேம், பட் அல்டிமேட்லி சம் காம்ப்ரமைஸ் ஃபார்முலா வில் ஒர்க் அவுட்னு தான் எனக்கு தோணுது. பட் அதனால வெரி ரிஸ்கிங்கிறதுக்கு சொல்ல வரேன். ஸ்டாக் மார்க்கெட் டுடே இஸ் அ டிஃப்ரெண்ட். ஜேன் ஸ்ட்ரீட்டில் என்ன பண்ணாங்க, செபியுடைய குற்றச்சாட்டு என்ன, அல்லது அந்த ஃபண்ட் மேனேஜர் துபாயில் மிடில் ஈஸ்ட்லேருந்து அவருடைய இது, காலையில் ஷார்ட் போகிறாங்க டெரிவேட்டிவ்ஸில், அப்புறம் வந்து கேஷ் மார்க்கெட்டில் வந்து நிறைய விற்றுட்டு அது இறங்கினோடனே டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் இறங்குது, பை பண்ணிடுறாங்க, அல்லது ரிவர்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் தே மேக் ப்ராஃபிட் பை ஆப்ரேட்டிங் பிட்வீன் கேஷ் மார்க்கெட் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் மார்க்கெட் அப்படின்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன் உங்களுக்கு. இதை வித் எக்ஸாம்பிள்ஸோடு அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தப்பு இருக்க முடியும் லீகலாக? ஸோ இது வந்து இந்த மாதிரி பெரிய விஷயங்கள் நிறைய நடக்குது, நமக்கு தெரியாது. ஸோ வி ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஸ்டாக் மார்க்கெட். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர், அண்ட் லெட் மீ ஆல்சோ கிளாரிஃபை, மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சேஃப் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட் ரிஸ்க் தான்.
பட் மியூச்சுவல் ஃபண்டில் அட்வான்டேஜ் என்னென்னா, இஃப் யூ கோ த்ரூ சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் மாதிரி ஒரு சிப் பிளானில் ஒரு 5 years நீங்கள் போட்டிங்கன்னா, யூ ஆர் டேக்கிங் அட்வான்டேஜ் ஆஃப் தட் வாலட்டிலிட்டி. அந்த ஒரு ஏற்ற இறக்கத்தில் you take advantage of it and you get more units when the prices are low, you get less units when the prices are high, ultimately you benefit. So that you should be very careful. Now coming to the new avenues, na stock market வேண்டாம்னு சொல்லல, ஏன்னா அது you can do that provided you have time to track it. அதற்கான நாலேஜ், அதற்கான எக்ஸ்பர்டைஸ், அதற்கான ஒரு ட்ராக் பண்ணுறதுக்கான டைம் உங்களுக்கு இருக்கணும், டீப் பாக்கெட்ஸ் இருக்கணும். அண்ட் யூ ஷுட் ஹவ் பிளான் ஏ, பிளான் பி, ஆல்டர்னேட் என்ன, மார்க்கெட் இறங்கினா நான் என்ன பண்ண போகிறேன், ஏறினா என்ன பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம நிறைய பண்ணுற தப்பு என்னென்னா, மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறோம். உண்மை என்னென்னா, மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆகும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் மார்க்கெட் நாளைக்கு என்ன ஆனால் நான் என்ன பண்ண போகிறேன், நம்ம கேம் பிளான் ரெடியாக இருக்கணும். நாளைக்கு ஏறினா நான் என்ன பண்ண போகிறேன், இறங்கினா நான் என்ன பண்ண போகிறேன், அது ரெடியாக இருக்கணும். அது இருந்தால் தான் நம்ம மார்க்கெட்டில் உள்ளே வரணும். நிறைய பேர் அது நடந்ததுக்கப்புறம் முழிப்பாங்க, இப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு போயிட்டு அப்புறம் அது இல்லைன்னு உடனே என்ன பண்ணுறதுன்னு ஆல்டர்னேட் கேம் பிளான் இருக்காது. ஸோ தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நவ் நியூவர் அவென்யூஸ்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் என்பிஎஸ் நிறைய பேர் எம்ப்ளாய்மெண்ட்டில் இருக்கவங்க என்பிஎஸ் போட்டிருப்பீங்க. தென் ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட் இருக்குது. இப்போ 4 ட்ரஸ்ட் லிஸ்டட், 5வது ட்ரஸ்ட் இப்போ ஐபிஓ இன்னைக்கு முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாளைக்கு முடியுது. ரீட்ஸ் நம்ம கொடுக்குற பணத்தை அவங்க வந்து ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் கன்ஸ்ட்ரக்டட் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ரெண்டல்ஸ் வரும், அந்த ரெண்டலை நமக்கு பிரித்து கொடுப்பாங்க. இது ஒரு இன்கம். செகண்ட் இன்கம் நமக்கு எங்கேருந்து வரும்னா, அதை பின்னால் விற்றாங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய ப்ராஃபிட் நமக்கு ஒரு இன்கம். தேர்ட் இன்கம் என்ன வரும்னா, சில ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் ஃபார்ம் பண்ணுவாங்க, அந்த ஷேர்ஸை பின்னால் ப்ராஃபிட்டில் விற்கும் பொழுது அதில் வரக்கூடியது. ஸோ 3 இன்கமுக்கு வேறு டேக்ஸ் ட்ரீட்மெண்ட்டு நமக்கு. இட்ஸ் நாட் அ வெரி டேக்ஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட். பட் இது வரைக்கும் பெரிய ரிட்டர்ன் கொடுக்கல, பட் இப்போ இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. போக அது ஒரு மெச்சூர் ஆகும் நான் நினைக்கிறேன். பட் இட்ஸ் a வெல் ரெகுலேட்டட் இன்வெஸ்ட்மெண்ட் நவ். இது 2008 ILFS மைல் ஸ்டோன் லான்ச் பண்ணாங்க. நான்லாம் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இப்போ ஞாபகம். அப்போ இட் வாஸ் நாட் அ ரெகுலேட்டட் ஒன், இட் வாஸ் ப்ராட்லி ரெகுலேட்டட். பட் இப்போ நம்ம நிறைய ஸ்பெசிஃபிக் ரெகுலேஷன் இருக்குது. இவ்வளோ பர்சன்டேஜுக்கு மேலே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, இதில் ஒரு செக்டாரில் இவ்வளோ பண்ணக்கூடாது, அந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. வேர் ஹவுஸ், ஐடி, ஷாப்பிங் மால்ஸு, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இட்ஸ் ஃபார் பெட்டர் நவ். த தேர்ட் ஒன் இஸ் கோல்ட் அண்ட் சில்வர் ETF. லாஸ்ட்டு 1 yearல பார்த்தீங்கன்னா, 1 year பேக் கோல்டு ETF வந்து 59-60 அந்த மாதிரி இருந்தது. இப்போ 82. ஆல்மோஸ்ட் எவ்வளோ பர்சன்டேஜ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40% ஆர் 45% ரிட்டர்ன் கொடுத்துருக்கேன். ஆர் மோர் தென் ஐ திங்க் க்ளோஸ் டு 50% ஐ திங்க் மேபி ராங். ஸோ இதில் என்னென்னா, நம்ம ஜுவல்லரியாவோ ஏதோ வாங்கினோன்னா நம்ம வேர் பண்ணிக்கிறதுக்கு வாங்குகிறோம், தப்பு இல்லை. ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க முடியாது. ஏன்னா நம்ம வாங்குறப்பவும் கூலி சேதாரம் கொடுப்போம், விற்கிறப்பவும் கூலி சேதாரம் கொடுப்போம். அதே நீங்கள் கோல்டு ETF வாங்கும் பொழுது அந்த புரோக்கருக்கு கொடுக்குற 0.25%, 0.5%, வாட் எவர் இட் இஸ், ஆர் ஜெராதோ மாதிரி ஆன்லைனில் போனீங்கன்னா, ஏன்னா இது நோ பிரைனர், இதுக்கு யாரும் அட்வைஸ் தேவையில்லை, இது எனி ஆன்லைன் ஆப்பில் பண்ணலாம். பண்ணிங்கன்னா யூஆர் கோயிங் டு பே வெரி நாமினல் brokerage. ஸோ நீங்கள் 60 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்றீங்கன்னா என்டையர் 20 rupees இஸ் யோர்ஸ் எக்ஸப்ட் 20 paise, தட்ஸ் ஆல். வேறஸ் கோல்டு நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கி விற்றா அப்படி சொல்ல முடியாது பெரும்பாலும். ஓகே, ஸோ கோல்டு ETF அண்ட் சில்வர் ETF, ஆஃப் லைட் சில்வர் ETF has picked up like anything. சில்வர் ETFலாம் 78 ரூபா இருந்தது 2-3 மாதம், ஏப்ரல்னு நினைக்கிறேன், ஆர் ஜான்வரியில் 78 rupees இருந்தது. இப்போ இன்றைக்கி 110 rupees, 109 rupees இருக்குது. ஸோ தட்ஸ் gone up by 30-35% in the last 6 months. சில்வர் ETF ஆர் மச் மோர் தென் தட். தென் ப்ராப்பர்ட்டி ஷேர் வருது. ஒரே ப்ராப்பர்ட்டியை 4 பேரில் வாங்குறது, அது கொஞ்சம் வெரி ஹைலி ரிஸ்கி. இட் இஸ் நாட் வெல் ரெகுலேட்டட். ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த ப்ராப் ஷேர். தென் டைம் ஷேர், டோன்ட் டச் டைம் ஷேர். அவ்வளோதான், அதுக்கு மேலே சொல்ல விரும்பலை. பிகாஸ் we have filed a lot of cases. I mean, we are fighting that industry completely. Whether it is, I don't want to name any of those timeshare companies. Most of them with a good background, good promoters are also indulging in all wrongful practices in this sector. So better avoid it. But anyhow, that is not an investment also. Now, high net worth individual, high risk அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நிறைய இப்போ வருது. To start with, portfolio management service, PMS, which is about 50 lakhs is the minimum. Should I go for PMS அப்படின்னு கேட்கும் பொழுது, I would say that unless otherwise உங்களுடைய மொத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 2-3 கோடி இருந்தாலொழிய don't look at PMS. என்கிட்ட இருக்கிறதே 50 லட்சம்னா PMS போகிறதுங்கிறது, you are limiting your choice, you are limiting your இது. So you have to be very careful. Preferably, இது நம்ம தனி நாளுக்கால் வேறுபடும், பட் preferably. So but PMS is also performing. நிறைய PMS வந்து has performed very well. Good PMSs are coming in. The next one could be alternate investment fund. Alternate investment fund வந்து very high risk, like venture capital or angel fund அந்த மாதிரி உள்ளது. But 1 crore is the entry level, and so far not many have performed well. Some of them have performed very well, extremely well, but most of them have not delivered results. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும், ஏன்னா அது ரிஸ்கே. இதே வந்து ஹை ரிஸ்க், அண்ட் இட் இஸ் மென்ட் ஃபார் பெரிய இன்வெஸ்டர்ஸுக்கானது.
அதுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க, ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்டுன்னு. இட் இஸ் சம்வேர் இன் பிட்வீன் பிஎம்எஸ் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் ஏஏஎஃப் ஃபண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். மியூச்சுவல் ஃபண்ட் 500 ரூபா கூட போடலாம், பிஎம்எஸ் 50 லட்சம், நீங்கள் இது போனீங்கன்னா 1 crore ஏஎஃப். எஸ்ஐஎஃப் வந்து 10 lakhs இருந்தால் போகிறோம். தட் அகெயின் இட் இஸ் ட்ரைங் டு டூ சம் சார்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஜ் ஆக்டிவிட்டி ஆர் டெரிவேட்டிவ்ஸில் பண்ணுறது, ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட், ஹை ரிஸ்க் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட். ஸ்பெஷலைஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ் இப்போ 2-3 பேர் லான்ச் பண்ணிட்டாங்க. இடல்வைஸ் ஒன்று லான்ச் பண்ணாங்க, ஆக்சிஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன், லான்ச் பண்ணியிருக்காங்க. 10 lakhs is the one. And most of this now there is a new category of investor created. If your income is beyond 1 crore, liquid assets are beyond 5 crores or something, I don't have the data right now, but you can become an accredited investor. And once you are accredited investor in the risky asset class, you can invest, you are allowed to invest a lower level also. So adukku idu ஒரு option available. Finally, if there is a time, maybe question answers are eduthu ready, but I think we are running short of time. Empower yourself. See, ultimately idhula enna everything keeps changing. For example, crypto. Is crypto good or bad? According to me, crypto is a very good investment. But when I say crypto, I only mean Bitcoin. I don't mean Ether, or I don't mean any other crypto. It's only Bitcoin is crypto for me. உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்கலாம். சரி, அப்போ பிட்காயின் இன்வெஸ்ட் பண்ணலாமா? அடுத்தது, இஃப் ஐ எம் இன் இந்தியா ஐ வில் நெவர் டச் பிட்காயின். ஏன்னா இட் இஸ் நாட் ரெகுலேட்டட். வந்து ரெகுலேட்டட் ப்ராடக்ட்லேயே நமக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதை கம்ப்ளைண்ட் பண்ணாலே யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறதுன்னு தெரியல. அதுக்கே யாராவது ஷேர் ஏதாவது ஃபிசிக்கல் ஷேர் சர்டிஃபிகேட் ஏதாவது ஐஇபிஎஃப்பில் போய் கிளைம் பண்ண போனீங்கன்னா தெரியும் என்ன ஆகுதுன்னு. இன்வெஸ்டர் எஜுகேஷன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட்லேருந்து நீங்கள் ஷேர் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் இப்போ பிள்ளையாருக்கு தேங்காய் உடைக்கணும். அப்படி இருக்கையில் இதை எப்படி நீங்கள் பண்ண முடியாது, கஷ்டம். ஸோ கிரிப்டோ இஸ் நாட் ரெகுலேட்டட், ஸோ யூ ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அண்ட் தென் empower yourself, and learning is very important. So continuously we have to keep ourselves updated. எனக்கு இது தெரியலைன்னு சொல்லக்கூடாது, எதுவுமே தெரியலைன்னு சொல்லக்கூடாது. எனக்கு கிரிப்டோனா என்னன்னு உள்ளே போய் பார்க்கணுன்னு கட்டாயம் இல்லை. கிரிப்டோட எக்கனாமிக் ஃபங்க்ஷன் எனக்கு தெரிஞ்சால் போகிறோம். இப்போ இந்த ரிமோட் இருக்குது, ரிமோட் எடுத்து டிவி ஆன் பண்ணால் எங்கள் அம்மாவுக்கு ஆச்சரியமாக இருக்கும். இங்கே உட்காந்து அங்கே ஆப்ரேட் பண்ணுற எரிதன் 87 or 88, நான் ஞாபகம் இருக்குது 1980 அந்த டைனோரா ஃபஸ்ட்டு வந்தபோது இது என்ன மேஜிக் அப்படின்னாங்க. அவங்களுக்கு புரியாது. எனக்கு இந்த டெக்னாலஜி இன்றைக்கி வரைக்கும் தெரியாது நம்ம யாருக்கும். அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சால் போகிறோம். நிறைய பேர் நம்ம மைண்டை வந்து கிரிப்டோவில் அதுதான் வேஸ்ட் பண்ணுறோம். வெரி டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் த டெக்னாலஜி, அண்டர்ஸ்டாண்ட் த எக்கனாமிக் பர்பஸ் ஆஃப் இட், எக்கனாமிக் ஃபங்க்ஷன் ஆஃப் இட். தட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கீப் லேர்னிங். அண்ட் சோஷியல் மீடியா ஃபினாமினல் இன்ஃபர்மேஷன். அப்போல்லாம் எங்களுக்கு தெரியும், எங்கள் அப்பாலாம் பாம்பேக்காரன் என்னடா சொல்கிறான் அப்படி தான் கேட்பாங்க. நாங்கள் ஏதாவது வேணும்னா காசு என்ன ஃபோன் பண்ணி கேட்டுக்குவோம். அந்த மாதிரி தான். ஏன்னா இப்போ அப்படி கிடையாது. இப்போ யாரை வேணாலும் எங்கே வேணாலும் எல்லாமே எவ்ரிதிங் இஸ் அவைலபிள். ஓகே, ஸோ யூ ஹேவ் டு லேர்ன், கீப் ஆன் லேர்னிங். இந்த நிர்மலா சீதாராமன் 15,000 போட்டால் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்களா? அந்த வீடியோலாம் நம்பாதீங்க. நிதி அமைச்சரே சொல்கிறாங்க இன்னும் உடனே டபுள் ஆகிடும் 2 இந்த மாதிரி இன்வெஸ்ட். அதெல்லாம் என்னோட வீடியோ, என் பேரில் ஏதாவது வீடியோ. நேற்று வந்து என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி கேட்டார், நீ வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அனுப்பிச்சிருக்க, நான் அதை அக்செப்ட் பண்ணலை. வாட்ஸ்அப்பில் நீ ஏதோ குரூப் ஆரம்பிச்சிருக்கியா, அதில் வந்து நீ ஏன் அக்செப்ட் பண்ணலன்னு கேட்டேன். அந்த மெசேஜை பார்த்தோன்னே நீ இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னாரு. எப்படி தெரிஞ்சதுன்னு, இந்த மாதிரி ஐ எம் அட்வைசிங் ஃப்ரீ அட்வைஸ்னு போட்டிருந்தேன், நிச்சயமாக நீ இருக்காது அது. அது மாதிரி. ஸோ புக்ஸ், நிறைய இன்ட்ரெஸ்டிங் புக்ஸ் ஆர் தேர். கீப் ரீடிங் அ லாட் ஆஃப் புக்ஸ் அண்ட் ஹேவ் அ மென்டர். அது யார் வேணாலும் இருக்கலாம். ஹேவ் அ மென்டர். அண்ட் டிவியில் தான் நிறைய கற்றுக்குறோம், பட் நிறைய நாய்ஸும் அங்கேருந்து தான் வருது. யூ ஷுட் நோ ஹவு டு ஃபில்டர் த நாய்ஸ். அது இன்றைக்கி இது மட்டும் தான் பிரச்சனை மாதிரி இருப்பாங்க. கிரீஸ் பிரச்சனை ஒன்று ஓடுச்சு, அதுதான் பிரச்சனை. அன்றைக்கி ஓட்டிகிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி கிடையாது. கிரீஸ்னால் என்னென்னு யார் நமக்கே மறந்து போச்சு. ஸோ ஹேவ் இட். தென் லாட் ஆஃப் பாட்காஸ்ட். நான் அவங்க சேதராமன் சொல்லிட்டு இருந்தேன், பாட்காஸ்ட் கட்டாயம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு. இஸ் டூயிங் குவைட் அ லாட் ஆஃப் ஒர்க். சித்தார்த்தன் சுந்தரம், மீனா சுந்தரம்லாம் வந்திருக்காங்க. இடம் நிறைய ரெகுலராக தமிழ் ஹிந்து வணிக வீதியில் எழுதுகிறாங்க. அது நீங்கள் பாட்காஸ்ட் பண்ணுங்கன்னு. பாட்காஸ்ட்டில் ஃபின் ஷார்ட்ஸ்னு ஒரு பாட்காஸ்ட், சம் ஆஃப் யூ மஸ்ட் பி லிசனிங் டு இட். கட்டாயம் 6 நிமிஷம் 7 நிமிஷம் இன்றைக்கி என்ன ஹாட் டாப்பிக்கோ அதை பற்றி நீங்கள் காரில் போயில கேட்டு போயிடலாம். கவனமாக ட்ரைவ் பண்ணுங்கள். பட் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், வாக்கிங் போயில கேட்டுட்டு போகலாம். ஃபின் ஷார்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய பாட்காஸ்ட், இன்ட்ரெஸ்டிங்கான பாட்காஸ்ட்லாம் இருக்குது, அதெல்லாம் கேட்கலாம். அண்ட் ஐ ஜஸ்ட் கன்க்ளூட் பை சேயிங் 2-3 திங்ஸ். ஒன்று, நீங்கள் எங்கே மியூச்சுவல் ஃபண்ட் போட்டிருந்தாலும், ஸ்டாக்ஸ் போட்டிருந்தாலும், பேங்க் அக்கௌண்ட் இருந்தாலும், எனி ஃபைனான்ஷியல் அசெட் கட்டாயமாக உங்கள் இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் நாமினியோட இமெயில் ஐடி அப்டேட் பண்ணுங்கள். உங்கள் மொபைல் நம்பர் கரெக்டான நம்பர் கொடுங்க. உங்கள் நாமினியோட மொபைல் நம்பர் கொடுங்க. எனக்கு நிறைய மெசேஜ் வரும், யோர் டெபாசிட் மெச்சூர்ஸ்னு. எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. ஸோ அதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஒரு தடவை உட்காந்து செக்லிஸ்ட் எடுங்க. உங்களுடைய எல்லா பேரையும் ஒரே பேராக மாற்றுங்க டைம் எடுத்துகிட்டு. பேன் கார்டு, ஆதார் கார்டு, ஏன்னா அதில் நிறைய சிக்கல் வரும்.
ஏன்னா அது முதல்ல மாற்றுங்க, அந்த 6-7 டாக்குமெண்ட்லையும் ஒன்றா மாற்றுங்க. அண்ட் நாமினேஷன் மறக்காமல் போடுங்க. யூ கேன் ஆல்சோ மென்ஷன் என் ஒய்ஃபுக்கு 50%, பையனுக்கு 30%, பொண்ணுக்கு 20%, அது பொண்ணுக்கு 30%, அதெல்லாம் போட முடியும். ஸோ நாமினேஷன் போடுங்க. வில் எழுதுறது தப்பே கிடையாது. நீங்கள் வில்ல என்ன எழுதியிருக்கீங்கன்னு விட்னஸ் போடுறதுக்கு தெரிய வேண்டாம். அவர் இப்படி பேப்பர் தூக்கி கையெழுத்து மட்டும் வாங்கிக்கலாம். அது பண்ணுங்கள். அண்ட் சிம்பிளிஃபை. ஒரு 50 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா நம்ம இருக்க வீடை 2 பெட்ரூம்னா 5 பெட்ரூமாக மாற்றிக்கிங்க. அதுக்கு மேலே ஒரு ரியல் எஸ்டேட் கூட வச்சுக்காதீங்க. ஏன்னா நம்ம பசங்கள்லாம் ஊரில் போய் தாலுகா ஆஃபீஸில் நின்று பேர் மாற்றுறதுக்கு நிற்க மாட்டான். ப்ராப்பர்ட்டி வேறு யாருக்கோ போயிடும். டோன்ட் ஹேவ் எனி கன்சாலிடேட் பண்ணி ஒரு ப்ராப்பர்ட்டி பெரிய ப்ராப்பர்ட்டியாக வச்சுக்கோங்க. ஹேவ் தட். அண்ட் அதுக்கு மேலே பணம் இருந்தால் எல்லா ப்ராப்பர்ட்டியும் வித்துட்டு என்ஜாய் யுவர் லைஃப், கீப் ட்ராவலிங். அண்ட் ஒன்ஸ் அகேன் ஐ தேங்க் வெரி மச் ஃபார் இன்வைட்டிங் மீ. தேங்க்யூ. நகரத்தார்கள் நமக்கு என்ன ரிஸ்க் எடுப்பது புதிதா? நம் முன்னோர்கள் ஐயாக்கள் கடல் கடந்து தெரியாத நாடுகளில் தெரியாத ஊர்களில் ரிஸ்க் எடுத்து தானே தொழில் செய்திருப்பார்கள். ரஸ்க் என்று நகைச்சுவையாக சிரிக்கவும் சிந்திக்கவும் பேசி ஹவு டு இன்வெஸ்ட் வெல் சேஃப்லி என்று பல வழிகளை தெளிவாக எடுத்து சொன்னதற்காக மிக்க நன்றி நாகப்பன் வள்ளியப்பண்ணன் அவர்கள். அடுத்தபடியாக, உலகம் சுருங்கி கைக்குள் மொபைல் ஃபோனாக வந்துவிட நன்மைகள் பல எனினும் அதனால் ஏற்படக்கூடிய கிரைம்ஸ், சைபர் கிரைம்ஸை எப்படி சமாளிப்பது, நாம் அதில் சிக்கிக்கொள்ளாமல் நம்ம எப்படி காப்பது என நமது அறிவு கண்களை திறக்க வருகிறார் மேடம் எம் ஸ்ரீ லிஷா ஸ்டெபிலா தெரஸ், டிஎஸ்பி, டிப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ், சைபர் கிரைம் போலீஸ், தமிழ்நாடு. Madam serves as a DSP of the Cyber Crime Wing, Chennai, renowned for her relentless fight against digital crimes. She spearheads investigations, educates the public, and leads cyber safety awareness campaigns across Tamil Nadu. An expert in tackling online scams, digital arrests, frauds, and internet-based crimes. She is a vocal advocate for online security best practices. With a strong presence on LinkedIn, she regularly shares updates, insights, and prevention strategies to empower netizens. Driven by passion and purpose, Madam Sri Lisha is shaping a safer digital future, one investigation, one campaign, and one citizen at a time. நமது அன்பையும் மரியாதையும் வெளிப்படுத்த திரு சேதுராமன் சாத்தப்பன் அவர்கள் மேடம் அவர்களுக்கு பொன்னாடையும் நினைவு பரிசையும் வழங்குவார்கள். நன்றி. வணக்கம். இல்லை டயர்டாக இருக்கீங்களா? வணக்கம். ஓகே. ஸோ நான் லிஷா, ஸ்ரீ லிஷா ஸ்டெபிலா தெரஸ், டிஎஸ்பி சைபர் கிரைம் விங். ஸோ இப்போ நம்ம இங்கே நகரத்தார் பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸில் பேசுகிறோம். ஸோ நீங்கள் எல்லாமே பிஸ்னஸ் ரிலேட்டட் பர்சன்ஸ், கரெக்டுங்களா? ஸோ இப்போ உங்களுடைய ப்ரைமரி ஒப்ஜெக்டிவ் எதுவாக இருக்கும்? இன்வெஸ்ட்மெண்ட், கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய விஷயம் இருக்குது. சைபர் கிரைம். ஸோ எல்லாரும் இன்னைக்கு கையில் வச்சுருக்குது என்னது? மொபைல் ஃபோன். ஸோ மொபைல் ஃபோன், பட்டன் ஃபோன் வச்சுருக்கீங்களா இல்லைன்னா டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்களா? ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கீங்க. ஸோ ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கும் போது அதில் எப்படி வச்சுருப்பீங்க? எதனால் கனெக்ட் ஆகிருக்கும்? வைஃபை ஆர் இன்டர்நெட். ஸோ சிம்பிளி டு சே இன்டர்நெட். ஸோ இன்டர்நெட்டால் கனெக்ட் ஆகிருக்க ஃபோன்ஸ் தான் எல்லோரும் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் இந்த சைபர் ஸ்பேஸில் ஒரு பார்ட்டாக மாறிட்டீங்க. இப்போ உங்களுடைய ஃபோன் இஸ் ஓப்பன் டு ஆல். அதை எப்படி செக்யூர்டாக நம்ம பயன்படுத்துகிறோம், நம்ம எப்படி நம்மளை செக்யூர்டாக வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் சைபர் கிரைமில் இருந்து நம்மளை காப்பாற்றிக்கிற வழி. அக்ரி? ஸோ இப்போ உங்களை அதிகம் அட்ராக்ட் பண்ணுறது எது? ஜஸ்ட் ஒரு இன்ட்ராக்டிவாகவே போகலாம். உங்களை அதிகமாக அட்ராக்ட் பண்ணுறது எது? ஏதாவது கொஞ்சம் லவுடா? ஐடி, ஹை ரிட்டர்ன்ஸ். ஓகே, வேற? ஃப்ரீ ஆஃபர்ஸ். ஓகே, வேற? அது உங்களை அட்ராக்ட் பண்ணுதா? இல்லை, நான் உங்ககிட்ட ஸ்கேம்ஸ் பற்றி கேட்கவே இல்லை. உங்களை அட்ராக்ட் பண்ணுறது எது அதுதான் நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ எனக்கு அது ஹை ரிட்டர்ன்ஸ். ஸோ யாராக இருந்தாலும் எதுக்கு தான் நம்ம அட்ராக்ட் ஆகுறாங்க? ஹை ரிட்டர்ன்ஸ்.
ஸோ அட்ராக்ஷனுங்கிறது மணியாக இருக்கணும்ட்டு இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அட்ராக்ஷன்ஸ் இருக்கும். அது ஓவர் ஆகும்போது அது அப்சஷன் ஆகும், அது மேலே நம்மளுக்கு ஓவராக இருக்கும்போது நம்மளுக்கு கைண்ட் ஆஃப் அது மாதிரி டிபெண்டன்ஸ் ஆன அடிக்ஷன் க்ரியேட் ஆகும். அந்த அடிக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களை எப்படி ட்ரிகர் பண்ணாலும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பப்பட் மாதிரி ஆட ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ சைபர் கிரைம்ஸ் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு மூவிஸில் காமிக்கிற மாதிரி உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு அப்படியே பின்தொடர்ந்துட்டு ஒரு ஹாலிவுட் மூவி மாதிரிலாம் நினச்சிக்காதீங்க. பேசிக்கான க்ரைம் தான், ஆனால் அது அரங்கேற இடம் தான் சைபர் ஸ்பேஸ். ஸோ பழைய காலத்தில் எப்படி இருந்துச்சு கிரைம்ஸ்லாம்? ஒரு வீடை கொள்ளையடிக்க போனோம்னா என்னெல்லாம் பண்ணுவாங்க? ஐடியாஸ் கொடுங்க. கதவை உடைப்பாங்க. அது உடைச்சி போகிறது பிளானிங். பிஸ்னஸ் ஸ்டார்ட்ஸ் வித் பிளானிங். ராபரி அண்ட் அட்டாக் ஸ்டார்ட்ஸ் வித் பிளானிங். என்ன பிளான் பண்ணுவாங்க? கரண்ட் அமர்த்தணும், ஆன்லைன் கட் பண்ணுவாங்க. அதெல்லாம் அதுக்கு முன்னாடி யார் எந்த டைம் இன் அவுட் பார்ப்பாங்க. ஓகே, இந்த ஏரியா எப்படி அணக்கமாக ஆள் அணக்கம் இருக்கிற ஏரியாவா இல்லை ஒரு ஐசோலேட்டட் ஏரியாவா? அடுத்தது சிசிடிவி கேமரா இருக்கா, கேமரா இல்லையா? இந்த வீட்டுக்கு ஃப்ரண்ட் டோர் என்ட்ரி போகலாமா, பேக் டோர் என்ட்ரி போகலாமா, இல்லை டெரஸ் வழியாக என்ட்ரி ஆகலாமா? இவ்வளவும் கால்குலேட் பண்ணி தான் ஒரு திருடன் வந்து அட்டெம்ப்ட் பண்ணுவான். அது சக்ஸஸாக இல்லையாங்கிறது செகண்டரி. அட்டெம்ப்ட் வில் பி லைக் தட். அந்த அட்டெம்ப்ட் எப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்? அங்கே பொருள் இருக்கணும், ஆள் இல்லாமல் இருக்கணும். அதே நேரத்தில் அந்த அட்டெம்ப்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் டியூரேஷன் அதிகமானாலும் ஹி வில் எஸ்கேப். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, ஒரு 30 மினிட்ஸ் அவனுடைய பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஒரு பிளான் பண்ணியிருப்பான். 30 மினிட்ஸ்க்கு தாண்டி ஒரு ஆக்ஷன் மூவ் ஆகிட்டு இருக்குனாலே அவங்க அந்த இதை அபார்ட் பண்ணிவிட்டு மூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ நாங்கள் நிறைய அக்யூஸ்ட் எடுக்கும்போது அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறத வச்சு நான் சொல்கிறேன். ஸோ இவ்வளோ கேர்ஃபுல்லி பிளான்ட் ஆக்ஷன் தான் பழைய கிரைம்ஸ். சைபர் கிரைம்ஸ் கொஞ்சம் மாற்றமாக உங்கள் வீட்டுக்கு தேடி, உங்கள் ஃபோனுக்கு தேடி உங்களுக்கு வரக்கூடிய சில மெசேஜஸ், லிங்க்ஸ் சம்திங் ஏதோ ஒரு ஃபார்மில் உங்களுக்கு வந்து நாடுறாங்க. நீங்கள் அதை தொட்டால் கேட்டீங்க, தொடலைன்னா வச்சிங்க. அதுதான் சிம்பிள். ஓகேங்களா? ஸோ இங்கே கேர்ஃபுல்லாக எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, அவங்க யாரையும் இண்டிவிஜுவலாக ஹிட் பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணுறதே கிடையாது. டைரெக்டாக ஒரு வலையை வீசுகிறாங்க. அந்த வலையை பிடிச்சிக்கிறவங்கெல்லாம் மாட்டிங்க, பிடிக்கலையா தப்பிச்சிட்டிங்க. ஸோ இங்கே கேர்ஃபுல் பிளானிங் என்னென்னா, எப்போ நீங்கள் வலையை தொடுறீங்களோ அதுக்கப்புறம் தான் பிளானிங்கே ஸ்டார்ட். ஸோ இதெல்லாம் ஓப்பன் பெயிட்டு தான், ஒரு ஓப்பனாக வீசுகிற ஒரு வலை. இந்த வலையை தொடாத வரைக்கும் நீங்கள் அதுக்கு விக்டிமாக ஆகவே மாட்டீங்க. ஸோ இப்போ தொட்டுட்டீங்க, இதுக்கப்புறம் பேசி பேசியே உங்களை என்ன பண்ணுவாங்க, கன்வின்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லாம் எதுக்கு அட்ராக்ட் ஆவீங்க? ஹை ரிட்டர்ன்ஸ். 1 மந்தில் 1 crore இன்வெஸ்ட் பண்ணால் 3 crores தருவோன்னு சொன்னால் நம்பலாமா, நம்பக்கூடாதா? நம்பக்கூடாது. பட் நம்புறீங்களே. ஹை ரிட்டர்ன்ஸ் தான் உங்களை அட்ராக்ட் பண்ணுது. காசு, ஆசை, அதான் காசு மேலே ஆசை, தட் greed. ஸோ greed is the மேஜர் ஃபேக்டர். ஒரு சைபர் கிரைமுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 3 கேட்டகரியில் தான் நாங்கள் எல்லா கிரைமுமே அடக்குவோம். ரொம்ப கஷ்டமான ஃபிலாசபி டெக்னாலஜி ஓரியன்டாலும் இல்லை. 3 விஷயம். மொதல் விஷயம் greed, 2வது விஷயம் ஃபியர், 3வது விஷயம் லஸ்ட். 3 விஷயம்தான், பார்க்க சிம்பிளாக இருக்கும். இந்த 3 விஷயத்துக்குள்ளே தான் எல்லா சைபர் கிரைமும் அடங்கும். நான் சொல்ல உங்களுக்கே புரியும் எப்படி இது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நீங்களே ஒத்துக்கிட்டீங்க, உங்களுடைய பேராசை தான் உங்களை ஃபஸ்ட்டு விழ வைக்குது. அது சிம்பிளாக சொல்லுவாங்க. ஒரு பாட்டு உண்டு தெரியுமா? பணம் பணம் எம் பணம் பணம் எம் பணம் பணம், அதுக்கப்புறம் எம் பணம் 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 எம் பணம் பணம் என் பணம் ஓம் பணம். இது ஃபஸ்ட்டு செட்டு. அதுக்கடுத்தால எம் பணம் பணம் ஓம் பணம் பணம் ஓம் பணம் என் பணம், இது செகண்ட். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க, உன் பணம் என் பணமாகும், நான் என் பணத்தை மல்டிபிள் பண்ணி உனக்கு தரேன். அதில் உங்களுக்கு பிரைட் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபை. ஒரு பிரைட் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா கொஷின் பண்ணாது. அதனால தானே லவ் மேரேஜ் அதிகமாக நடக்குது. ட்ரஸ்ட் கெயின் ஆகிடுச்சுன்னா
அப்பா அம்மா என்ன சொன்னாலும் மண்டையில ஏறாது. தட் இஸ் a kind of satisfaction. ஒரு 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 சேச்சுரேஷன் லெவல் அட்டைன் பண்ணிடுறாங்க. அவங்க மேலே அப்படி ஒரு கண்மூடித்தனமான நம்பிக்கை. அதே தான் இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கும் ஏற்படும். ஸோ இப்போ உங்கள் பணத்தை நான் வாங்கி அதை மல்டிபிள் பண்ணி உங்களுக்கே தருவேன். நீங்கள் தௌசண்ட்ஸில் தரும்போது நான் 10,000s தருவேன். இப்போது உங்கள் பணம் உங்ககிட்ட மல்டிபிள் ஆகி வந்தாச்சு. இப்போது என்ன நடக்கும்? என் பணம் உங்களுக்கு வந்து மல்டிபிள் டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் தூண்டுவேன். ஏன்னா ட்ரஸ்ட் கெயின் ஆயிடுச்சு. இந்த ட்ரஸ்ட்டை உடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. வேணா நம்ம ஊரில் பழமொழி இருக்கு, ஆடிய காலும் பான வாயும் சும்மா இருக்காது, பணம் கண்ட கை சும்மா இருக்காது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு அந்த பணத்தோடைய ஸ்மெல்லை காமிச்சிட்டாங்க, ஒரு ஆசையை கிரியேட் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன சொன்னாலும் நம்புவீங்க. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ரிட்டர்ன்ஸ் பார்த்துருக்கீங்க. தௌசண்ட்ஸில் ரிட்டர்ன்ஸ் பண்ணுவீங்க, லேக்ஸில் க்ரோஸில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அந்த நேரம் மொத்தமாக திவாலாயிருவீங்க. சிட் ஃபண்ட் கம்பெனி அதெல்லாம் அந்த பழைய கான்செப்ட், அதெல்லாம் இல்லை. இப்போ எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் ஆன்லைனில் பண்ணுறது. ஸோ இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, இவங்க எப்படி உங்களை அப்ரோச் பண்ணுறாங்க, எது மூலமாக அப்ரோச் பண்ணுறாங்க? மேக்ஸிமம் வாட்ஸ்அப் தான். வாட்ஸ்அப் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமாக ஒரு மெசேஜ், ஃபார்வர்ட் மெசேஜ் வரும். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஆசை இருக்கா? இந்த நம்பருக்கு டயல் பண்ணுங்கள், இல்லை இந்த லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அதில் இருக்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ரொவோக் ஆகி இவங்களே தட்டி பார்த்துருவாங்க. நீங்கள் தட்டின உடனே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் உங்களை மேனிப்புலேட் பண்ணுறது ஒன்றும் கஷ்டம் கிடையாது. ஸோ இப்போ உங்களை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் சர்டன் பீரியடுக்கு இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் ரிட்டர்ன்ஸ் பார்க்க முடியும். ஸோ அந்த பீரியட் முடிகிறது வரைக்கும், இத்தனை டைம்ஸ் முடிகிறது வரைக்கும் நீங்கள் அதை வித்ட்ரா பண்ண முடியாதுன்னு இருக்கும். உங்களுக்குன்னு ஒரு டிஜிட்டல் வாலெட் க்ரியேட் ஆகும், உங்கள் பேர் ஃப்ளாஷ் ஆகும், அழகாக பெருசாக ஸ்க்ரோல் ஆகும். நீங்கள் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க. 1 lakh இன்வெஸ்டட் 10 lakh உங்களுடைய அக்கௌண்ட் பார்க்கும்போது அப்படியே மனசுக்குள்ளே அப்படியே ஒரு சந்தோஷம், பூரிப்பு, எல்லாத்துலேயும் இது உண்மையாக இருக்குமா பொய்யா இருக்குமாங்கிறத யோசிக்கவே மாட்டோம். எப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை அந்த பணம் இப்போ மைண்டுக்குள்ளே எப்படி ஆயிடுச்சு? ஆல்ரெடி நீங்கள் ஜஸ்ட் இமேஜின் 1 lakh தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த 1 lakh தானே உங்களுடையது. நம்ம மைண்ட் என்ன சொல்லும்? அந்த 10 லட்சமும் என்னுடையது, நான் ஏர்ன் பண்ணது. இந்த 10 லட்சம் எடுக்கணும்னு நினைப்பீங்களா? என்னோட சேவிங்ஸ், என்னோட ஏர்னிங்ஸ் நான் எடுக்கணும்னு நினைக்கும் போது தென் ஹி வில் ப்ரெஷரைஸ் யூ. நீங்கள் இதுக்காக ஜிஎஸ்டி கட்டணும், என்னென்ன டாக்ஸ் இருக்கோ அவன் பேர் வாயில் வந்ததெல்லாம் கட்டணும், டோக்கன் ஜென்ரேட் பண்ணணும், அது இதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட கறக்க ஆரம்பிக்கிறது தான் மல்டிபிளாக கூடும். ஸோ நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த 10 லட்சமே என்னுடைய பணம், அதை நான் எடுக்கணும்னு நினைச்சிட்டு நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, அது மேற்கொண்டு நீங்கள் இழக்கிற பணமாக மாறிடும். ஸோ இப்படி தான் இன்றைக்கி இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ்லாம் ஒரு வகையாக போயிட்டுருக்கு. நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? இப்படி ஒரு ஃபோன் மெசேஜ் வந்துச்சுன்னா, நார்மலாக நல்ல ஒரு இன்வெஸ்டர்ஸ் இதில் ப்ரொமோட் பண்ண மாட்டாங்க வாட்ஸ்அப்பில். எடுத்து நார்மல் கால் பண்ணி பாருங்க, போகாது. அப்படியே போச்சுனாலும் அவங்க மட்டும்தான் அவங்க கம்யூனிகேஷன் இருக்கும், நார்மல் கால்ஸில் இருக்காது. ஸோ இட்ஸ் அ குட் சைன் தட் இட் இஸ் நாட் எ குட். நீங்கள் ரைட் பர்சன் கிட்ட பேசலை அப்படிங்கிறதோட அடையாளமே அந்த ஆள் வாட்ஸ்அப் கால் தவிர வேறு எதுலேயும் வர மாட்டார், அதர்வைஸ் டெலிகிராமில் வருவார். த ரீசன் இஸ் இதில் இருந்து நம்மளால் பெரிய அளவுக்கு ட்ரேசஸ் எடுக்க முடியாது அப்படின்ட்டு அவங்க இந்த மோட் ஆஃப் மெத்தடை தான் என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. எடுக்க முடியாது கிடையாது, இட் வில் டேக் டைம். ஒரு நார்மல் காலில் கிடைக்கக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்ஸை விட இது கொஞ்சம் அதிகமான முயற்சியாக இருக்கும். ஸோ அக்யூஸ் ஈஸியாக எஸ்கேப் ஆகிறதுக்காக வாட்ஸ்அப் ஒரு டெலிகிராமை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மெத்தடாலஜியில் யார் உங்களை அப்ரோச் பண்ணாங்களோ அவங்கள டவுட் பண்ணுங்க. ஸோ சந்தேகப்படுறதுக்கு நம்ம பழகிக்கணும். சந்தேகம் ஒரு கொடிய நோயின்லாம் நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் சைபரில் சந்தேகம் மட்டும்தான் அவங்கள என்ன பண்ணும், காப்பாற்றும், வேறு எதுவுமே காப்பாற்றாது. அந்த பிளாக் ஷர்ட் அவங்க இவர் பேர் என்ன, உங்கள் பேர் என்ன? கார்த்திக். எந்த லிமிட்டு, ஸ்டேஷன் லிமிட்? கோடம்பாக்கங்களா?
சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்கணும். உங்கள் ஃபோட்டோவை நான் வந்து ஸ்டேஷனில் பார்த்த மாதிரி இருக்குது. வெயிட் பண்ணுங்கள் சரிங்களா. ஸோ ஜோசப் நோட் பண்ணிக்கோமா, சரியா? ஓகே சரி, நம்ம மேட்ருக்கு வரலாம். சரி, இப்படி ஒரு ஆளை சடனாக வந்து என்ன ஏதுன்னு கேட்காம நான் டீட்டெயில்ஸ் கேட்டால் கொஞ்சம் ஏதோ பதறுமா? ஒருவேளை நம்ம தான் ராங்கான பர்சனை ஹையர் பண்ணிட்டோமான்னு நினைக்கிறீங்களா? ஏதோ இருக்குதுன்னு நினைக்கிறல. ஸோ ஒரு திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஒரு ஃபோன் வந்து, நான் மும்பை அந்தேரி போலீஸ் பேசுகிறேன், உங்களுடைய ஆதார் நம்பர் இதுதானேன்னு கேட்குறாங்க. ஆமாம் ஆமான்னு சொல்கிறீங்க. உங்கள் பேர் இது தானேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறீங்க. அட்ரஸ் இது தானேன்னு கேட்குறாங்க. ஆமாம் சொல்கிறீங்க. நீங்கள் வந்து ஒரு பெரிய மணி லாண்ட்ரிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கீங்க, உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், யூ ஆர் டிஜிட்டலி அரெஸ்ட்னு சொன்னோன்னே அப்படி வாய் மூடி அப்படிங்களா சார் அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ பேசுகிற விதம், அந்த தோரணை, அந்த அவங்களுடைய கமாண்ட், அது உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணுதுன்னா நம்ம அரெஸ்ட் ஆகிருக்கோம். ஸோ நீங்கள் மேபி கொஸ்டின் பண்ணலாம், நான் அதில் இன்வால்வ்டு கிடையாது, நான் அது கிடையாது, இது கிடையாது, என்ன ஜஸ்டிஃபை பண்ணாலும் ஒரு வீடியோ கால் வரும், ஒரு ஸ்கைப் கால் வரும். அந்த கால் வரும்போது பின்னாடி இருக்கிற செட்டப், போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் அண்ட் ப்ராசிக்யூஷன் பண்ணுறோம், அது இதுன்னு உங்ககிட்ட அவங்க காமிக்கிற இமேஜ் பிரெயினை வந்து ஓகே இது உண்மையான போலீஸ் ஸ்டேஷன் தான், சம்வே யாரோ நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் பிஸ்னஸில் இருக்கீங்க, ட்ரேடிங்லாம் பண்ணுவீங்க, வெளியே நிறைய பேரோட தொடர்பு இருக்கும், ஸ்டேட் டு ஸ்டேட் இருக்கும், நம்மளுடைய ரெக்கார்ட்ஸை யாரோ மிஸ்யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இல்லையா? ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு டைமில் ஒரு கால் பண்ணி உங்களை டிஜிட்டலாக அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எப்படி ரியாக்ட் ஆகும்? பிரெயின் மைண்ட் எப்படி ரியாக்ட் ஆகும்? ஒரு நிமிஷம் நமக்கு அப்படி இதாகும். அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை வேறு யாருக்கும் சொல்லக்கூடாது, உங்கள் ரூமை சாத்துங்க, நீங்கள் யார்கிட்டையும் பேசக்கூடாது, ஐசோலேட் யுவர் செல்ஃப், ஃபேமிலிகிட்ட சொல்லக்கூடாது. சொன்னால் உங்கள் ஃபேமிலியை நாங்கள் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்க. நம்மளோட போயிடட்டும், நம்ம மட்டுமே மாட்டினா பரவாயில்ல, நம்ம பிள்ளைங்க என் ஒய்ஃபை ஏன் கஷ்டப்படணும்னு நினைப்பீங்க. ஸோ இப்படி தான் டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேம் அரங்கேறுது. உங்களுடைய பயம், உங்களுடைய பயத்தை எப்படி அவங்க மேனிப்புலேட் பண்ணி எடுக்கிறாங்களோ அதில் தான் பல கோடி ரூபாயை மக்கள் இழக்கிறாங்க. நீங்கள் இந்த ஸ்கேம்லேருந்து வெளியே வரணுமா? இந்த ஸ்கேமில் இன்வால்வ் ஆன அமௌண்ட் வந்து சம் 2 crores. இதை நீங்கள் டெபாசிட்டாக கட்டினா நாளைக்கு நீங்கள் இதில் இன்வால்வ் ஆகலைன்னா நாங்கள் இதை வெரிஃபை பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணிடுறோம். அரேஞ்ச் பண்ணி கட்டுறாங்க. கட்டுறது யார்? படிக்காதவங்களா? எல்லாம் படித்தவங்க, இன்டர்நெட் பேங்கிங் யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க, நல்ல நாலேஜ் உள்ளவங்க, சொசைட்டியில் நல்ல ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க. அப்போ அவங்களுக்கு இதை பற்றி தெரியாதா? பயம். அந்த பயம் வந்து மனுஷனுடைய பிரெயினில் போய் உட்கார்ந்தவுடனே என்ன ஆகும்? கொஸ்டின் பண்ணாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி சாட்டிஸ்ஃபைடு. ஒரு போலீஸ் தான் நம்மளை கால் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல சாட்டிஸ்ஃபை ஆனதுக்கு அப்புறமாட்டு அவங்கள அடுத்தது யோசிக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு போலீஸ் யூனிஃபார்மில் வந்து சடனாக ஒரு மிரட்டினாலே எல்லாரும் பயப்படுறது வழக்கம் தானே. அப்புறம் தான் யோசிப்பாங்க எதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த கொஷினே இங்கே வராது. திஸ் இஸ் டிஜிட்டல் அரெஸ்ட். ஸோ இப்படி ஒரு ஸ்கேம் உலகத்தில் கிடையவே செய்யாது. ஃபிசிக்கலாக ஒருத்தரை அரெஸ்ட் பண்ணுறதுக்கே 1008 ப்ரொசீஜர். இப்படி தான் போகணும், இந்த டைம் தான் போகணும், அவங்க ஃபேமிலிக்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும், அதில் சைனை வாங்கணும், எங்கே கூட்டிகிட்டு போகிறேன்னு இன்ஃபார்ம் பண்ணணும், அங்கே கூப்பிட்டு போய் 24 hours கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணணும். 1008 ப்ரொசீஜர்ஸ் இருந்தால் தான் ஒரு ஃபிசிக்கலாகவே ஒரு அரெஸ்ட்டை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபோன் பண்ணி உங்களை அரெஸ்ட்னு சொன்னால் நீங்களும் வீட்டுக்குள்ளே பூட்டிகிட்டு இருப்பீங்களா? இருக்கிறாங்க நிறைய கிரைம்ஸ், நிறைய டிஜிட்டல் அரெஸ்ட் ஸ்கேமில் மாட்டினவங்க பல கோடி அவங்களோட எஃப்டியை உடைச்சி கொடுக்குறாங்க. இது வரைக்கும் அவங்களுடைய வாழ்நாள் சேவிங்ஸை உடைச்சி கொண்டு கொடுக்குறாங்க. நகையெல்லாம் ஈடு வச்சு 1 டேல அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. யோசிச்சு பாருங்க அவங்க எவ்வளோ பயத்தை கிரியேட் பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஸோ பார்க்கலாம் நீங்கள் என்ன பதில் சொல்லணும். இப்படி ஒரு ஃபோன் கால் உங்களுக்கு வந்துச்சுன்னா, சார் சொன்னாங்க கொரியரு உங்கள் பெயர் போட்டிருக்கு, சம்வே இப்படி தான் வரும், டைப்பாக வரும், அல்டிமேட்டாக இதை தான் சொல்லுவாங்க. ஸோ என்ன சொல்லணும்? ஓகே அரெஸ்ட் தானே பண்ணியிருக்கீங்க, நான் நியர்பை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுறேன், நீங்கள் அங்கே இருக்க இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசிக்கோங்க, நீங்கள் வந்து அங்கே டீல் பண்ணிக்கோங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. வேணா அவனே ஃப்ராடு, பேசுகிறவனே ஒரு ஸ்கேம்ஸ்டர், நெவர் ஹி வில் கம். அந்த தைரியம் நமக்கு வேணும். ஸோ பயத்துக்கு ஆளானோன்னா கண்டிப்பாக உங்களை அதுலேருந்து என்ன பண்ண முடியாது, காப்பாற்றவே
முடியாது. சரி, நம்ம பண ரீதியாகவே பார்ப்போம். நிறைய ஸ்கேம்ஸ் இருக்கு. இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது? ஒரு லோன் வாங்குறது ஈஸியா கஷ்டமா? ரொம்ப ஈஸியா? எவ்வளோ ஈஸி? சும்மா கொடுக்குறாங்களா லோனு? ஈஸி. மெத்தட்ஸ் அண்ட் பேப்பர் ஒர்க் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க. உங்களுக்கு சும்மா கொடுப்பாங்களா? உங்களுடைய டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ரெகுலராக இருக்கணும். அவங்களுக்கு நீங்கள் வந்து நல்ல கரெக்டான ரிட்டர்ன்ஸ் காமிச்சிட்டு இருந்தால் தான் உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே ஃபஸ்ட்டு க்ரியேட் ஆகும். ஒரு பர்சனல் லோன் கொடுக்கணும், எந்த ஷூரிட்டி இல்லாமல் கொடுக்குறாங்க அப்படின்னா சேலரி அக்கௌண்ட்டாக இருக்கணும், இல்லை உங்களுக்கு அது வரவு செலவு கரெக்டாக காமிச்சிட்டு இருக்கணும். சும்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ சில லோன்ஸ் வந்து சும்மா கொடுக்குறாங்க, எந்த ப்ரூஃபும் இல்லாமல் கொடுக்குறாங்கன்னா நம்பலாமா நம்பக்கூடாதா? நம்பக்கூடாது, ஆனால் நம்புகிறோமே. எல்லாம் நம்ம யோசிக்கும் போது, இப்போ கேட்கும்போது இந்த ஓப்பன் செஷனில் ஃபோரமில் நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோம். பட் தனியாக இருக்கும்போது நம்ம தானே பண்ணுறோம். ஸோ ஒரு லோன் வாங்குறது ப்ரொசீஜர்ஸ் வேணால் ஈஸியாக இருக்கலாம், ஆனால் மணி கொடுக்கறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ உங்களுடைய பேப்பர் ஒர்க்கு, அங்கங்கே அலையிறது, அதெல்லாம் உங்களுக்கு கம்மி பண்ணியிருப்பாங்க. ஆனால் ரியாலிட்டி என்ன? எல்லாமே தேர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் இன் த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்க. யாரா எதாவது சும்மா கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்தோ ஒரு செகண்டில் கண்ணு மிக்கிற நேரத்தில் உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ மட்டும் போதும், உங்களுடைய ஆதார் ஃபோட்டோ அது ப்ரூஃப் மட்டும் போதும், அப் டு 2 lakhs வரைக்கும் தயார். இன்ஸ்டன்ட் லோன் ஆப்ஸ் நிறைய இருக்குது, நிறைய விளம்பரங்கள் வருது, நிறைய பாப்அப்ஸ் வருது, நிறைய கூகுள் ப்ளே ஸ்டோர்லேயே இருக்கும். எப்படி நம்பலாம்? எதுக்காக 2 லட்ச ரூபா உங்களுக்கு அட் டைமில் தராங்க? எதுக்காக? ஏன் தராங்க? நிறைய வச்சிருக்காங்க அதனால தராங்களா? கொஞ்சம் தானம் பண்ணலாம், தர்மம் பண்ணலாம், மக்கள் நிறைய கஷ்டப்படுறாங்க, லோன் எடுக்க பேங்க் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ஏதோ நம்மளால் முடிஞ்சது நம்ம கொடுத்து ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லிட்டு பண்ணுறாங்களா? இல்லை அவருக்கு ஏதாவது டெட்லி டிசீஸ் இருக்குது, நம்மளுடைய பணத்தை எல்லாத்தையும் தீர்த்துட்டு போகணுன்னு நினைக்கிறாரா? இல்லையே. எந்த ஒரு ரெக்கார்ட்ஸும் இல்லாமல் நம்ம கிட்ட எதுக்கு அவங்க லோன் கொடுக்கணும்? எனி கெஸ்? இன்வெஸ்ட் பண்ண வைக்கிறாங்களா? சார்ஜஸ் கிடைக்கும்ட்டா? ரிட்டர்ன் வருமா? ரிட்டர்ன் ரீபேமெண்ட் நிறைய கேதர் பண்ண அவங்க அழகாக சொல்லியிருக்காங்க. அதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நாங்கள் வந்து பேங்க் ரேட்டை அதிகமாக வாங்குறது கிடையாது, பேங்க் ரேட்டுக்குள்ளே தான் வாங்குகிறோம். நீங்கள் வந்து ரீபேமெண்ட் வந்து இத்தனை டேஸ்க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும். இதெல்லாம் போட்டு தான் ப்ரொமோட் பண்ணுறாங்க. நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண அடுத்த நிமிஷம் உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆயிரும், டிலே ஆகாது. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? ஃபோன் எடுங்க, ப்ளே ஸ்டோர் போவோம், ஸோ ஏதாவது 2 ஆப் பார்ப்போம், டவுன்லோட் பண்ணுவோம், பணம் இங்கேருந்து போகிறதுக்குள்ளே கிரெடிட் ஆகுதா இல்லையா செக் பண்ணிடலாமா? ஸோ யாருக்கும் என்னன்னு தெரியல, நான் சொல்கிறேன். ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது எதெல்லாம் கேட்கும்? பெர்மிஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் கேட்குமா? பெர்மிஷன்ஸ் கேட்கும், ஆக்சஸ் கேட்கும். இப்போது ஒரு பேங்க் லோன் ஃபிசிக்கலாக வாங்க போகிறீங்க, என்னெல்லாம் கொடுப்பாங்க? நீங்கள் கொடுக்கறது இல்லை, அவங்க கொடுக்கறது. பேங்க்லேருந்து என்ன கொடுப்பாங்க? நிறைய ஃபார்ம்ஸ் கொடுப்பாங்க. ஃபார்ம்ஸில் ஹைலைட் என்ன? இன்ட்டு போட்டு கொடுப்பாங்க, கையெழுத்து போடுவீங்க. கரெக்டா? உள்ளே படித்து பார்த்துருக்கீங்களா? யாராவது படித்ததே கிடையாது. அப்புறமேட்டு ஆப்பில் மட்டும் படிச்சிருவோமா நாங்கள்? ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணும்போது என்னென்ன பெர்மிஷன்ஸ் கேட்குதுன்னு பார்த்துருக்கீங்களா என்னைக்காவது? எப்படி அந்த எழுத்து தெரியாது, அதே மாதிரி இந்த எழுத்தும் தெரியாமல் தான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். கேமரா, மைக்கு, கான்டாக்ட்ஸ், கேலரி, மெசேஜஸ். ஓகே, ஒரு லோன் ஆப்க்கு எதுக்கு உங்களுடைய கான்டாக்ட்ஸும் கேலரியும் தேவை? எல்லாம் அலோவ் தான், எல்லாம் அலோவ். வா வா என் வீட்டுக்குள்ளே வா, வந்து உட்காரு, நம்ம அலோவ் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ அதுதான் நம்ம ஆளுங்களுக்கு, பொதுவாகவே ஹியூமன் பீயிங்ஸுக்கு பணத்துக்கு அடுத்தது பயப்படுறது என்னது? ரெப்யூட்டேஷன்.
இமேஜ். மனம் போச்சு, மரியாதை போச்சு, அது போச்சு, இது போச்சு, எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வர்றது மாதிரி வரும். ஒரு மூவிக்கு என்ன ஃபர்ஸ்ட் வரும்? ட்ரெய்லருக்கு முன்னாடி ஒன்று வருமே, டீசர், ஃபர்ஸ்ட் லுக். அங்கே போயிட்டான் தம்பி. சரி சரி சரி, ஃபர்ஸ்ட் லுக்லேருந்தே ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் லுக், அடுத்தது டீசர், அப்புறம் அடுத்தது ஃபர்ஸ்ட் சிங்கிள். அது சாங்கு நம்ம அது என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணல, இவனுங்க பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆடியோ லான்ச் ப்ரோமோ, அடுத்தது மெயின் ட்ரெய்லர், அப்புறம் மெயின் பிக்சர். இப்போ பாப்போமா நம்மளுடைய மெயின் பிக்சர்ஸ் வர்றது வரைக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் லுக்கு உங்கள் ஃபோட்டோ உங்களுக்கு மார்ஃபிங் ஆகி வரும். ஃபர்ஸ்ட் லுக் ஃபோட்டோ நல்லா வந்திருக்கான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். நல்லா வரல, கொஞ்சம் எடிட்டிங் பண்ணணும் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் வேணால் சஜஸ்ட் பண்ணலாம். உங்கள் ஃபோட்டோ மார்ஃபிங் ஆகி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லுக் வரும். அடுத்து ஃபர்ஸ்ட் லுக்கில் ஓகே பண்ணிட்டீங்கன்னு வைங்க. ஓகே பண்ணிங்கனாலும் சரி, பண்ணாமல் போனீங்கனாலும் சரி, பணத்தை கொடுத்தா ஓகே, பணத்தை கொடுக்கலன்னா நாட் ஓகே. அடுத்தல என்ன வரும்? டீசர் வரும். டீசர் என்ன வரும்? உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸை சேர்த்து மார்ஃபிங் பண்ணி அனுப்புவாங்க. டீசர் ஓகேவா? டீசர்லேயே பாதி பேருக்கு ஆட்டம் கண்டுரும். பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கு, பில்டிங் ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் ஆகிடும் இல்லையா? அடுத்து அதுலேயும் சில பேர் தம் கட்டுவாங்க. வந்தால் வந்து இப்போ பாடுறா, நீ பார்த்துக்கலாம் போடா, அப்படி இப்படின்னு சவுண்ட் விட்டுட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்தது வருது, என்னது? ட்ரெய்லர். ட்ரெய்லர் என்ன வரும்? உங்கள் கான்டாக்ட்ஸில் ஒரு 5 பேருக்கு குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து இந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் அனுப்பப்படும். குழுக்கள்ல எடுத்து 5 பேருக்கு வரும். அவன் ஃபோன் பண்ணுவான், என்னடா பண்ணி வச்சிருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் நம்பரை போட்டு, இது கேர்ள் ஃபோட்டோனா கேர்ள் ஃபோட்டோ போட்டு ஷீஸ் அ கால் கேர்ள் ஆர் சம்திங், இவன் வந்து ஃப்ராடு அப்படின்னு உங்களை ஃபோன் நம்பரை போட்டு இவங்களை இந்த ரேட்டு கூப்பிடலாம். தப்பு தப்பா? ஸோ இப்போ இந்த ஃபோட்டோஸ் வந்து உங்கள் 5 ஃபேமிலி மேட்ஸ்க்கு, ஃபேமிலி ஆர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு போகுது. இப்போ ஆட்டம் காணாதவங்க யாராவது இருப்பீங்களா? அடுத்து இதுக்கும் தம் கட்டுறீங்களா? அடுத்தல மெயின் பிக்சர் தானே, அவ்வளோ கான்டாக்ட்ஸ்க்கு அனுப்பு. ஸோ இதுதான் அவங்களுடைய யுக்தி. ஸோ அவங்க உங்ககிட்ட எதுவுமே ப்ரூஃப் வாங்கலை நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ரெப்யூட்டேஷன், உங்களுடைய இமேஜ் தான் அவங்களுடைய ட்ரம்ப் கார்டு. இது எப்படி கிடைக்குது? அவன் ஒன்றும் உங்கள் வீட்டில் வந்துட்டு ஃபோனை புடுங்கி வச்சு ஒன்று இன்ஸ்டால் பண்ணல. நம்ம தான் போய் இன்ஸ்டால் பண்ணுறோம், நம்ம தான் பெர்மிஷன் கொடுக்குறோம், நம்ம தான் அலோ கொடுக்குறோம், நம்ம தான் வான்னு ஆக்சஸ் கொடுக்குறோம். எல்லா ஆக்சஸும் எடுத்து வச்சவன் என்ன பண்ணுறான்? புலிவால் பிடிச்ச கதை தான். இதெல்லாம் கொடுத்துட்டே இருப்பாங்க பணம். ஒரு கேஸ்லலாம் 1.5 வருஷம் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க. 1.5 வருஷத்துக்கு மேலே கொடுக்க முடியலன்னு வந்தாங்க. எடுத்தது 30,000 என்னோ பையன் லோன் எடுத்தான், அப்பா கோடி கணக்கில் வரைக்கும் கொடுத்தாச்சு. 1.5 வருஷமாக இமேஜின் பண்ணி பாருங்க. வெளியே தெரிஞ்சால் பையனுக்கு லைஃப் போய்டும், லைஃப் போய்டும், லைஃப் போய்டும்னு சொல்லிட்டு மொத்த சொத்தையுமே விற்று கொடுத்துட்டு இருக்காங்க. 1.5 வருஷம் கழிச்சு நம்ம கிட்ட வரும்போது அக்யூஸ்ட் எடுக்கலாம். ஆனால் இந்த நாள் வரைக்கும் அவங்க ஏற்படுத்தின மன உளைச்சலும் அது ஈடு செய்ய முடியுமா? பணம் இழந்தது தானே. ஸோ நம்மளுடைய சிறிய ஒரு சின்னதாக தான் ஒரு பார்க்க தெரியும், ஒரு ஆப் தானே, இது என்ன பெரிய விஷயம் அப்படின்னு நினைப்போம். ஒரு லிங்க் தானே, இது என்ன பெரிய விஷயம் நினைப்போம். இதுதான் பெரிய மாற்றத்தை, ஒரு குடும்பத்தையே ஒரு ஒரு நிர்கதிக்கு ஆளாக்குறது, ஒரு தற்கொலைக்கு தூண்டுறது. இதுக்கு மேலே என்கிட்ட ஆப்ஷனே இல்லைங்கும் போது என்ன நினைப்பாங்க? தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் கூட போய் நிறைய பேர் அட்டெம்ப்ட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக தான் காக்கி கலர் போட்டு ஒரு குரூப் சுத்துமே நம்ம மாதிரி எங்ககிட்ட வராங்க. லாஸ்ட்டில் தான் நம்ம கண்ணுக்கே தெரியும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரிய மாட்டேங்கிறோம். தெரிஞ்சாவது இது ஃபேக்குங்க, இதை பற்றி பயப்பட வேண்டாம், அவங்க எடுத்துப்பாங்க, நம்ம போலீஸ்ட்ட வந்துட்டோம், அந்த நம்பர்லாம் பிளாக் ஆகிடுச்சுனாலே அடுத்தல அவங்கள காண்டாக்ட் பண்ண மாட்டோம். ஒரு 2-3 டேஸ் இது சார்ட் அவுட் ஆயிருங்கிற தைரியம் அவங்களுக்கு எங்கிட்ட வந்தால் தான் நாங்கள் சொல்ல முடியும். எந்த வீட்டில் யார் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க எங்களால் பார்க்க முடியுமா? முடியாது. ஸோ ஒரு விஷயம் நமக்கு ஈஸியாக ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னா அது ஃப்ரீ இல்லை, அது ஈஸி இல்லை. ஸ்கூல்லலாம் மேக்ஸ் கொஷின் எல்லாரும் மேக்ஸ் படிச்சுட்டு வந்துருப்பீங்க. நீங்களாம் மேக்ஸில் புள்ளிங்களாக தான் இருப்பீங்க, பிஸ்னஸில் இருக்கீங்க. சிம்பிளாக ஒன்லைனில் கொஷின் இருக்கிறதுக்கு ஆன்சர் பெருசாக இருக்கும். பெரிய கொஷினாக இருக்கிற கொஷினுக்கு ஆன்சர் சிம்பிளாக இருக்கும். யாருக்காச்சும் இதை வந்து கனெக்ட் பண்ண முடியுதா? ஒன்லைனில் சால்வ் அப்படின்னு போட்டு ஒரு அல்ஜிப்ரேக் ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா அதுக்கு டெரிவேஷன் 2 பக்கத்துக்கு போகும். ஆனால் அதுவே a boy was there, he was running 10 kilometers in the direction of west, அது இதுன்னு ஒரு சால்வ் அப்படியே பெருசாக போயிட்டுருக்கோம்.
அப்பா இதை படித்து முடிக்கக்குள்ளே 1-2 மினிட்ஸ் ஆகிடுமே நினைப்பேன். அதுக்கு 1 லைனில் ஆன்சர் எழுதிடலாம். ஈஸியாக இருக்கிறது எப்போவுமே ஈஸியானது கிடையாது, கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறது எப்போவுமே கஷ்டமானது கிடையாது. ஸோ இதுதான் இந்த லோன் ஆப் ஸ்கேம்ஸில். ஸோ லோன் ஆப் ஆகட்டும், எந்த ஆப் ஆகட்டும், தேவையில்லாத பெர்மிஷன் அது கேட்குதுன்னா உஷார். இந்த ஆப்புக்கு இந்த பெர்மிஷன் தேவையாங்கிறத அனலைஸ் பண்ண வேண்டியது நீங்கள் தான். ஸோ இதுக்கு எதுக்கு கேலரி பெர்மிஷன் தேவை? ஒரு ஃபோட்டோ பண்ணுற ஆப்பாக இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்கேன் பண்ணுற ஆப்பாக இருந்தால் கேலரி தேவை. அதுக்கு எதுக்கு கான்டாக்ட்ஸ் பெர்மிஷன் தேவை? உன்னோடைய லிமிட் இதோட முடிஞ்சு போச்சு. ஃபோட்டோஸ் எடுக்கிற கேமரா ஆக்சஸ் வேணும், கேலரி ஆக்சஸ் வேணும். அதை தாண்டி நீ எதுக்கு ஆக்சஸ் கேட்குற? அந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணாதீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். ஸோ ஒரு ஆப் வந்து எதுக்கு இன்ஸ்டால்? ஒரே ஃபீச்சர்ஸ், ஒரே அப்ளிகேஷனுக்கு பல ஆப்ஸ் இருக்குது. இதை செய்து தரதுக்கு பல ஆப்ஸ் இருக்குது. தேவையில்லாத பெர்மிஷன் கேட்குறதுல நம்மளே போய் தலையை விட்டுக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாட்டிக்க கூடாது. ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஒரு 40s+ நிறைய பேர் இருக்கீங்க மெஜாரிட்டியாக. இப்போ உங்களுடைய ஃபேமிலியில் உங்கள் பிள்ளைங்களுக்கோ இல்லை உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்கோ அலைன்ஸ் பார்க்குறீங்க. எப்படி பார்ப்பீங்க? மேட்ரிமோனி. ஓகே, என்னெல்லாம் பார்ப்பீங்க? குவாலிஃபிகேஷன், இன்கம், ஃபேமிலி, வேற என்னெல்லாம் பார்ப்பீங்க? ஜாதகம் பார்ப்பீங்க. ஓகே, சேலரி சார், என்ன சார்? சிபில் ஸ்கோர், அல்டிமேட். ஃபோட்டோ ஃபஸ்ட்டு பார்க்குறது ஃபோட்டோ, நோ டவுட். பையன் நல்லா இருந்தா, மாடல் மாதிரி இருந்தா ஓகே, பொண்ணு மாடல் மாதிரி இருந்தா அடுத்தது ஜாதகம். ஜாதகம் அந்த டேட் ஆஃப் பர்த்துக்கு டைமிங் நீங்கள் ஒன்று போட்டிருப்பீங்க, அதுக்கு மேட்சாக நானே ஒன்று அடிச்சிருவேன், அது பிரச்சனை இல்லை. அடுத்தது மூணாவது. ஆனால் ஃபஸ்ட்டு மேட்ரே உங்களுக்கு தெரியாது நான் மாடலாக இல்லை உண்மையான பொண்ணான்ட்டு. அப்புறம் சோஷியல் மீடியாவா? அதை பற்றி என்ன பண்ண போகிற? எவ்வளோ ஃபாலோவர்ஸ் உனக்கு இருக்காங்க அவங்களுக்கு இருக்காங்கன்னு போட்டி போட்டு பார்க்குறதா? தம்பி 2K கிட்டேன்னு காமிச்சிட்டான். நீ இந்த சாப்டர்ல இல்லை தம்பி. ஓகே, ஸோ நம்ம பார்க்க வேண்டியது ஆஸ் பேரண்டாக என்ன பார்ப்பீங்க? என்ஆர்ஐக்கு என்ஆர்ஐ ஓகேவா? பிஸ்னஸ் ஓகே இல்லையா? நகரத்தார் பிஸ்னஸ் கனெக்ஷன்ஸ், பிஸ்னஸ் மாப்பிள்ள வேண்டாமா? சேலரி மாப்பிள்ளையா வேணும்? யார் வேணும் உங்களுக்கு? 6 டிஜிட் மந்த்லி இன்கம் வரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மாப்பிள்ளை. ஓகே, 3 தலைமுறையா பிஸ்னஸில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மாப்பிள்ளை. ஓகேவா? ப்ரொஃபைல் நல்லா இருக்கா? என்கிட்ட கொஞ்சம் ஆஃபர் இருக்கு, வேணா தரேன். ஸோ இப்படி உங்களுக்கு ஆஃபர் இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆசைகள் இருக்கும். பட் மெயினாக நம்ம பார்க்குறது பையனோ பொண்ணோ ஃபோட்டோ நல்லா இருக்குன்னா ஃபஸ்ட்டு. அடுத்தது நம்ம பார்க்குறது அவங்களுடைய 6 டிஜிட் இன்கம் பெர் மந்த்து, நாட் பெர் இயரு, பெர் மந்த்து. அதுக்கப்புறம் தான் ஜாதகம். இது வந்து உங்களுக்கு ஓகே ஆகிடுச்சுனாலே நம்பரை வாங்கி இப்போ பிள்ளைங்கள்ட்ட இப்போ கொடுத்துறாங்க, பேசி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பேசுகிறது ஆணா பெண்ணா இல்லை யாரு, அது ஏஐயாண்டு. இப்போ நம்ம ஆண் பெண்ணெல்லாம் விட்டுலாம், ஏஐயாண்டே தெரியாது. நிறைய பேர் சாட்பாட்டை தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஆண்ட்டு பேசுகிறேன்னா பொண்ட்டு பேசுகிறேன்னு இல்லை, சாட்பாட்டை பேசிகிட்டு இருக்காங்க. அது சூப்பராக பேசும். உங்களுடைய மைண்ட் செட்டு, உங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அது பேசும் சூப்பராக. மனுஷன் கூட அவ்வளோ அழகாக பேச மாட்டான். ஸோ இந்த மாதிரி யார்கிட்ட பேசுகிறோன்னே தெரியாமல் ஒரு நம்பரை வாங்கி பேரண்ட்ஸே கொடுத்து பேச சொல்கிறாங்க. மனுஷங்கிட்ட பேசினா கூட பரவாயில்ல, சாட்பாட்டை பேசுகிறது இன்னும் அல்டிமேட்டு. இப்படி பேசி கடைசியில் ஒரு 3 வீக்ஸு அப்படி போல் போனதுக்கப்புறம் உங்களுக்கு நான் உனக்கு ஒரு சூப்பராக ஒரு விஷயம் ஷேர் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அலைன்ஸ் பார்ட்டி சொல்லும். என்ன அப்படின்னா, நான் ஒரு இதில் இன்வெஸ்ட் பண்ணேன், எனக்கு வந்து இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடச்சிச்சு பாருன்னு ஒரு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் வரும். நம்மால் ஆல்ரெடி ஃப்ளாட்டு ஏற்கனவே நம்பிட்டாங்க, போதா குறைக்கு பேரண்ட்ஸே நம்பரை வாங்கி கொடுத்துருக்காங்க. சொல்லவா வேணும்? பிளைண்ட், அது மேலே ஒரு பிளைண்டான ஒரு நம்பிக்கை வேணால் பேரண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
த்ரீ வீக்ஸாக பேசுகிறோம், ரொம்ப ஜென்யூன். அப்பா இந்த மாதிரி ஒரு பையனா இந்த மாதிரி ஒரு பொண்ணாங்கிற அளவுக்கு கம்ப்ளீட் ட்ரஸ்ட்டு. இந்த நேரத்தில் எதை சொன்னாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன், மைண்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட், பிரெயின் இஸ் சாட்டிஸ்ஃபைட். இப்போ அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது இதில் நீயும் பண்ணி பாரு, அப்பா அம்மாவையும் பண்ண சொல்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தளவு கொடுப்பாங்க. இப்போ ஆல்ரெடி இவங்க ரிட்டர்ன்ஸ் பார்த்ததை நீங்கள் பார்த்துட்டீங்க, அந்த ஆளே இன்னும் கண்ணில் பார்க்கல, ஸ்க்ரீன்ஷாட்டை தான் பார்த்துருக்கீங்க. இப்போ நம்மளும் ட்ரஸ்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுதான் மேட்ரிமோனியல் கம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம். நாங்கள் டைப்பாக யோசிப்போம், ஒரே மேட்ரு தான் வேறு வேறு மாதிரி நாங்கள் சொல்லுவோம். ஸோ எப்படியெல்லாம் முன்னாடி வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு, இன்ஸ்டா ஃப்ரெண்டு, நான் உனக்கு ஃபாரின்லேருந்து வந்தேன், கிஃப்ட் வந்துச்சு, கஸ்டம்ஸில் மாட்டிக்கிட்டேன், பணம் கொடுக்க, இதெல்லாம் நல்லா உஷாராயிட்டாங்க. ஏன்னா நிறைய நாங்கள் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் ஃபேக் அப்படிங்கிற அளவுக்கு வந்தாச்சு. இப்போ அலையன்ஸுக்கு போயிடுவோம். இது மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்னா தானே பெருசாக ட்ரஸ்ட் க்ரியேட் ஆக மாட்டேக்கு, ஃபேமிலிக்குள்ளேயே நுழைஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றது தான் இந்த டைப் ஆஃப் ஃப்ராட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஃப்ராட்ஸில் மாற்றுறது யார்? மொத்த ஃபேமிலியும். வேணா அந்த பொண்ணோ பையனோ அடுத்தல வந்து கன்வின்ஸ் பண்ணுறது உங்களையாக தான் இருக்கும். அம்மா அது சூப்பர் ஆஃபர்மா, இந்த மாதிரி கிடச்சிருக்கா, நம்மளும் போடுவோமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இதில் செம்ம ஃபன் என்னென்னா, எங்ககிட்ட வந்து சில கேசஸில் என்ன செய்கிறாங்கன்னா, அவங்களால பணம் பெரட்ட முடியாது சில விஷயங்கள்ல. அதாவது போயிட்டே இருக்கும், 1 crore 2 crore போயிட்டு இருப்பாங்க. இப்போ அடுத்தல இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு காசு இருக்காது. நான் ஒரு 5 லட்ச ரூபா தாரேன், நீயும் சேர்த்து போடு அப்படின்னு அவனே அனுப்பி கொடுப்பாங்க. அந்த அலையன்ஸ், சோ கால்டு அலையன்ஸ். இப்போ உங்களுக்கு ட்ரஸ்ட் எப்படி ஆயிரும்? மல்டிபிள் டைம்ஸ் கெயின் ஆகிடும். உங்ககிட்ட வாங்கின காசு தான் அதில் 5 லட்ச ரூபா உங்களுக்கு அனுப்பி கொடுத்து திருப்பி 50 லட்சம் கட்ட வைக்க போகிறாங்க. ஸோ சிம்பிள் திங், உங்ககிட்ட இருந்து வாங்கி உங்கள் ட்ரஸ்ட்டு தான் அவங்களுடைய மூலதனம். பிஸ்னஸ்க்கு தேவை ட்ரஸ்ட்டு, அதுதான் உங்களுடைய மூலதனம். அவன் பண்ணுற பிஸ்னஸ்க்கும் உங்ககிட்ட ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணுறதுக்கு என்ன விதமான டாக்டிக்ஸும் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி மாற்றுறதுல பெரும்பாலானோர் எப்போ எங்ககிட்ட வருவாங்க, எல்லாம் முடிஞ்சு திருப்பி அந்த பையன்ட்ட பேசிகிட்டே இருந்து காசு வரல, இங்கே ஒரு 3-4 மாதம் கழிச்சு அவனே ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு போய், அதுக்கப்புறம் தான் ஒருவேளை இது ஃபேக்காக இருக்குன்னா அந்த அட்ரஸை போய் அப்புறம் தான் சர்ச் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இங்கே எல்லாமே முடிஞ்சிருக்கு, அப்படி அட்ரஸும் இருக்காது, ஒன்றும் இருக்காது, எல்லாருமே முடிச்சிச்சு. ஆனால் அவங்க சூப்பராக உங்கள் லாங்குவேஜில் பேசினாங்களே, அது எப்படி யோசிச்சிருக்கீங்களா? டீட்டெயில்ஸ் எல்லாமே. சார் என்னதான் இருந்தாலும் என்னால் கோயம்புத்தூர் தமிழ் பேச முடியாது சார். என்னால் வந்து எங்கள் ஊர் பாஷை தான் பேச முடியும். நான் எப்படி தான் வந்து வெளியே என்ன மாதிரியான இதில் ஸ்லாங்கில் பேசினாலும் நான் எந்த ஊருன்னு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணிடுவாங்க. என்ன சார்? ஏ வந்து ஃபஸ்ட்டு மெசேஜுக்கு ஓகே, அதுக்கப்புறம் ஃபோனுக்கு வாய்ஸ் சேட்டும் இருக்குது. பட் நான் இப்போ கேட்குறது, நீங்கள் ரியலான ஆள்கிட்ட தான் பேசுகிறீங்க, ஹையர் பண்ணுறாங்க. ஓகே, எப்படி ஹையர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாமா? அதுவும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. சரி, இப்போ உங்ககிட்ட பேசுகிறது உங்கள் சகோதரர்கள் தான், அதாவது உங்கள் ஊர்க்காரங்க தான், தமிழ்நாட்டுக்காரங்க தான், தமிழ்நாடு அட்டாக் பண்ணுறாங்க, குஜராத்காரங்க தான் குஜராத்தில் பேசுகிறாங்க, ஆந்திராக்காரங்க தான் ஆந்திராட்டு பேசுகிறாங்க. எப்படி இதெல்லாம் பாசிபிள்? அவங்களே லிங்க் பண்ணிடுறாங்களா? இதுக்கு இன்னொரு ஸ்கேம் இருக்குது. யாரெல்லாம் வெளிநாட்டில் நீங்கள் பிஸ்னஸுக்கு தவிர வேறு எதுக்குமே பிள்ளைங்களை அனுப்ப மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். சார் பேசினதுலேருந்து அப்படி கொஞ்சம் நான் அப்சர்வ் பண்ணேன் இங்கே வந்ததுலேருந்து. பட் ஸ்டில் வெளிநாட்டு வேலைக்குன்னு ஒரு மவுஸ் நம்ம ஊரில் என்றைக்கும் உண்டா இல்லையா? அதுலலாம் சவுத்துலலாம் வந்து வெளிநாட்டு வேலைன்னா அப்படி வீட்டுக்கு ஒரு ஆள் இல்லை 2 ஆள் கண்டிப்பாக ஃபாரினில் தான் இருப்பாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லலாம் ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லேயும் ஒரு ஃபாரினில் வேலை பார்க்குறவங்க இருப்பாங்க. ஸோ ஃபாரினில் வேலை பார்த்தா அங்கே என்ன வேலை பார்த்தாலும் சரி, பட் நிறையா சேலரி கிடைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே அந்த வேலைகளுக்கு ஒரு ஆர்வம் வந்து பசங்க மத்தியில் அதிகம். ஸோ நீங்கள் நியூஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஸ்கேமை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜாப் அப்ராடுன்னு சொல்லிட்டு இப்போ வரக்கூடிய நிறைய ஆன்லைன் விளம்பரங்களில் உங்களுக்கு ரெக்ரூட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ப்ராப்பராக இன்டர்வியூ நடத்தி உங்களை செலக்ட் பண்ணி வெளிநாடுகளுக்கு, சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ்க்கு வந்து அனுப்புகிறாங்க. லைக் கம்போடியா, லாவோஸ், வியட்நாம், மியான்மார், பங்களாதேஷ் பார்டருக்கு அந்த மாதிரி ஏரியாஸாக, துபாய் கூட சில டைமில் அனுப்புகிறாங்க.
ஸோ துபாயில் இருந்து திருப்பி இங்கே மாற்றிடுவாங்க. உங்களுக்கு துபாய் போகிற மாதிரி இருக்கும், இங்கே என்ன தான் டவுட் ஆவீங்க, அங்கே அனுப்பிட்டு இங்கே அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இன்டர் கனெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி போகிற இடத்துல நீங்கள் ஒன்ஸ் இப்போது நம்ம ஊரில் தான் நம்ம ராஜா, அடுத்த ஊரில் நம்ம கைகட்டி தான் நின்று ஆகணும். அது எப்படிப்பட்ட பெரிய பணக்காரங்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய வெல் டு டூ ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, அங்கே நம்ம வந்து வேலைக்கு போயிருக்க ஒரு அடிமை தான் கிட்டத்தட்ட சிம்பிளாக சொல்லணும்னா. ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா சைபர் ஸ்லேவரி. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இவங்களுடைய பாஸ்போர்ட் அண்ட் இவங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்சு நீ இதில் கட்டாயமாக இந்த கால் சென்டர் மாதிரி ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க, இங்கே வேலை பார்த்தே ஆகணும். இவங்களுடைய டாஸ்க்கு தன்னுடைய ஊரை சார்ந்தவங்க, தன்னுடைய ஸ்டேட்டை சார்ந்தவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரியான பலவிதமான மோசடிகள் இருக்குது. டிஜிட்டல் அரெஸ்ட் ஆகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும், மேட்ரிமோனியல் ஃப்ராட் ஆகட்டும், இல்லை இதே மாதிரி இன்னொரு ஜாப் ஃப்ராட் ஆகட்டும், எல்லாத்துக்கும் அங்கே பேசுகிறது உங்கள் மொழியை தெரிஞ்சவங்க, உங்கள் ஊரை தெரிஞ்சவங்க, இந்த ஏரியா அந்த ஏரியான்னு உங்களால் அடையாளம் சொல்லி உங்ககிட்ட பேசுகிற அளவுக்கு உள்ள ஒரு நபராக இருக்க காரணம், இந்த மாதிரி ஜாப் ஃப்ராடில் அவங்களே வேறு வழி இல்லாமல் அங்கே ஃபோர்ஸ் பண்ணி பிடிச்சி தள்ளப்பட்டு பேச வைக்கப்படுகிறார்கள். இதை தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா சைபர் ஸ்லேவரி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுடைய சொந்த பந்தமோ இல்லை யாரோ தெரிஞ்சவங்க தான் நம்மளை ஏமாத்துறாங்க. தமிழ்நாட்டுக்காரங்க தான் தமிழ்நாட்டுக்காரங்களை ஏமாத்துறாங்க, குஜராத்காரங்க தான் குஜராத்காரங்களை ஏமாத்துறாங்க, ஒரு பஞ்சாபி தான் பஞ்சாபக்காரங்க. வழி இல்லாமல் அவங்க வேணும்னே செய்கிறது கிடையாது. நிறைய விஷயத்தில் வழி இல்லாமல் அவங்க உயிருக்காக பயந்து திரும்ப வீடு வந்து சேரணும் இல்லையா, பாஸ்போர்ட் எல்லாம் அவங்க கையில் இருக்குது. ஸோ வரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் செய்கிறாங்க, இல்லைன்னா மொத்தமாக லாக் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயம். ஸோ இங்கே என்ன தான் ப்ளே பண்ணுது, பயம். இதெல்லாம் விட இன்னொரு அல்டிமேட்டாக என்னது இருக்கு, அதான் என்னது, லஸ்ட். ஸோ க்ரீடு ஃபியரு பார்த்தாச்சு, லஸ்ட் ஒரு ஆப்போசிட் ஜெண்டர் மேலான அட்ராக்ஷன். ஸோ இப்போ எல்லாருமே அரைகுறையாவது கொஞ்சம் பெரியவங்களாம் 50+ 60+ கூட ஃபேஸ்புக் இன்ஸ்டாலெல்லாம் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, உண்டா இல்லையா? இங்கே யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இல்லை பாருங்கள். இல்லைங்கிறவங்க இப்போ ஒரு 5.25 பேர் தான் இருக்காங்க. இருக்குங்கிறவங்க தான் பேலன்ஸ் எல்லாரும். எத்தனை பேருக்கு அதை ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியும்? எத்தனை பேர் ப்ராப்பராக யூஸ் பண்ண தெரியுங்கிறவங்க மட்டும் ரைஸ் பண்ணுங்க. அதுவும் ஒரு 7.5 போல தான் வருது, ஃபுல்லாக தூக்க மாட்டேங்காங்களே. ஸோ ஒரு 5.25 பேர் தான் இல்லை அக்கௌண்ட்டு, 7.5 பேருக்கு தான் எப்படி யூஸ் பண்ணணுன்றே தெரிஞ்சிருக்கு. அப்போ மற்றவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கு ஆனால் என்ன பண்ணுன்ட்டு தெரியாது. இப்போ இதில் நிறைய பேருக்கு வந்து புதுசாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுலாம் பிடிக்கும், நிறைய பேர்கிட்ட பேச பிடிக்கும், வீட்டில் இருக்கவங்கள்ட்ட பேச பிடிக்காது. எவ்வளோ நாள் தான் அதே முகத்திட்ட பேசுறதுன்ன மாதிரி. அப்படி பேச விரும்புகிறவங்க யார் ஃப்ரெண்ட்ஷிப் ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அக்செப்டட் தான். அவங்களுக்கு நிஜத்தில் 10 ஃப்ரெண்ட் இருப்பாங்க, அதில் 1,00,000 ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அது ஒரு ப்ரெஸ்டீஜ் தெரியுமா, எனக்கு இத்தனை ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. என்னம்மா கரெக்டா? ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் கெத்து தானே. அட்லீஸ்ட் நீங்களாவது ஏதாவது ஃபாலோ பண்ணுவீங்க இல்லையா, ஏதாவது அக்கௌண்ட் எல்லாம். ஜென்ரலாக சும்மா சொல்கிறேன். ஃபாலோவர்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஒரு கெத்து, ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தால் அது ஒரு கெத்து, நம்ம போடுற போஸ்ட் வந்து அதிக லைக் ஆச்சுன்னா அது ஒரு கெத்து, அதுக்கு அதிகமாக கமெண்ட்ஸ் கிடைச்சுன்னா அதுவும் ஒரு இது. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஆட்டிடியூட் நம்ம இருக்கும்போது என்ன ஆகுது, நிறைய ஃப்ரெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணுறோம், வாலண்டியராகவே அக்செப்ட் பண்ணுறோம். அப்போ கண்டிப்பாக ப்ரைவசிலாம் வச்சுருக்க மாட்டீங்க, பப்ளிக் அக்கௌண்ட்டாக தான் வச்சுருப்பீங்க, உண்டா இல்லையா? ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக வச்சுருந்தா உங்கள் போஸ்ட்டை உங்கள் 10 ஃப்ரெண்டை தவிர யார் பார்க்க போகிறா? ஸோ நீங்கள் பப்ளிக்காக தான் வச்சுருப்பீங்க. அப்போ பப்ளிக்காக இருக்குன்னா உங்கள் ப்ரொஃபைல், உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ், நீங்கள் எங்கே போய் ஜியோ லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, டேக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா, இங்கே எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க முதற்கொண்டு தெரியும், நீங்கள் எதில் இன்ட்ரெஸ்டடுங்கிறது தெரியும், உங்களுக்கு யாரை பிடிக்கும், எந்த கட்சியை பிடிக்கும், எதை பிடிக்கும், எல்லாமே தெரியும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சதை மட்டுமே பற்றி ஒருத்தங்க பேசுனாங்கன்னா உங்களுக்கு அது பிடிக்குமா பிடிக்காதா? ரொம்ப பிடிக்கும். யார் வேணா கண்டிப்பாக வீட்டில் ஒய்ஃப் அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கே பேச மாட்டாங்க, ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. அப்போ தானே அதுக்கு அதான் ஃபேமிலி. ஸோ பிடிச்சதை மட்டுமே பேசுகிறதுக்கு ஒரு பர்சன். அப்போ பிடிச்சதை மட்டுமே பேசுகிறவங்க நீங்கள் நினைப்பீங்க அது ஒரு பெண் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் சத்தியமாக தெரியாது அந்த ஃபோட்டோவில் இருக்கிறது ஒரு பெண், ஆனால் நீங்கள் பேசுகிறது ஆனா
இல்லை ஒரு பெண்ணா இல்லை ஒரு மெஷினா எதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஆனால் நம்மளுடைய ஐடியாஸ் அண்ட் நம்மளுடைய தாட்ஸை ஒரு லைக் மைண்டட் பர்சன்ட்ட ஷேர் பண்ணுறோங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன், அது எப்பவுமே தப்பாக தான் இருக்கணும், லஸ்ட்னாலே ஒரு ராங் இன்டென்ஷனோட தான் இருக்கணுங்கிறது கிடையாது. நீங்கள் பேச விரும்புகிறீங்க, அதை கேட்குறாங்க, உங்கள் டோன்லேயே உங்களுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா நல்லா தானே இருக்கும், கண்டிப்பாக நல்லா தானே இருக்கும். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் நாளடைவில் என்ன மாதிரியான டேர்னும் எடுக்கலாம். அவங்க சொல்கிறது எல்லாம் வேத வாக்காக மாறலாம், அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் செய்யலாம். அவங்களுக்கு ஒரு நீடு வருதுன்னா நீங்கள் மணி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஆஸ் ஃப்ரெண்ட் நீங்கள் நீட் வருதுன்னா மணி அவங்க சொல்கிறது உண்மைன்னு நம்பி நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் மாட்டீங்க ஃபோனில் பேசுகிறது. இதெல்லாம் ஒரு நல்ல பார்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஷிப்பாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். சம் எக்ஸ்ட்ரீம் லெவல் பீப்புள் வந்து அவங்க வந்து காம்ப்ரமைஸாக அவங்கள வந்து நியூட் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து அனுப்புங்கன்னெலாம் கேட்பாங்க. இவங்களும் அந்த அளவுக்கு போகிறவங்க போகிறாங்க. அதுவே நாளைக்கு என்னவா மாறும்னா செக்ஸ்டார்ஷன் கேசஸ்லாம் வருது. என்னென்னா உங்கள் ஃபோட்டோஸை யூஸ் பண்ணி நாளைக்கு த்ரெட்னிங் ஆரம்பிப்பாங்க. ஸோ இது ஒரு டைப். நம்ம எப்போவுமே தப்பான விதத்திலே பார்க்க தேவையில்லை, நல்ல விதத்துலேயும் ஒரு ஃப்ரெண்டாக அணுகிறவங்க அது உண்மையான பர்சனாக நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி சோஷியல் மீடியாவை மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மூலதாரம் எதுவாக இருக்கும்? லஸ்ட்டாக தான் இருக்கும். ஸோ என்ன விதமான கிரைம்ஸ் நீங்கள் நடந்தாலும் இந்த 3 கேட்டகரிக்குள்ளே அடைக்கிடலாம். ஃபியர், க்ரீட், லஸ்ட். இந்த 3 விதம் தான் சைபர் கிரைம். சைபர் கிரைம்னா இந்த யார் இவர் ஜேம்ஸ் பாண்ட் மூவி மாதிரி டடன் 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 மியூசிக்லாம் போட்டுட்டு பின்னாடி உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டு அங்கே ஜூமந்திர காலி மாதிரிலாம் யாரும் உங்களை வந்து வாட்ச் பண்ணி உங்களே இண்டிவிஜுவலாக கேப்சர் பண்ணி நான் இவர் எங்கே போகிறாரு, நம்ம ஆளுங்க அப்படி தான் வந்தோன்னு சொல்லுவாங்க, யாரோ என்ன ஃபாலோ பண்ணுறாங்க, என்னை வந்து ஹேக் பண்ணிட்டாங்க, என் டிவைஸ் எல்லாம் ஹேக் பண்ணிட்டாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் பெர்மிஷன் கொடுத்து உள்ளே வாங்கி வச்சுருக்கீங்க, உங்களை யாரும் ஹேக்கும் பண்ணலை, ஒன்றும் பண்ணலை. நீங்கள் தான் வந்த விருந்தாளியை இந்திய பாணியில் என்ன சொல்லுவாங்க உபசரித்து வச்சுருக்கீங்க, வாங்க சாப்பிட்டுட்டு போங்க. இந்த மாதிரி கொஞ்சம் என் ஃபோட்டோஸை பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வந்தால் என்ன காமிப்போம்? ஆல்பம் காமிப்போம், உண்டா இல்லையா? அதே தான் காமிச்சிருக்கீங்க, கேலரியை காமிச்சிருக்கீங்க. அப்புறம் என்ன காமிப்போம்? எனக்கு அன்னாரை தெரியும், இன்னாரத்தையும் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டு ஒரு 4 கான்டாக்ட்ஸ் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுவீங்களா இல்லையா? ஸோ அதே தான் இப்பவும் பண்ணியிருக்கோம், தப்புன்னு இல்லை, சைபரில் பண்ணிட்டீங்க அவ்வளோதான். ஸோ நமக்கு சொல்லி கொடுத்த முறை அப்படி வந்தவரை உபசரிக்கணும். அது என்ன சொல்லுவாங்க? ஒரு விருந்தோம்பல் சொல்லுவாங்க. ஸோ விருந்தோம்பல் பண்ணுறோம், அவங்க தான் உண்டை வீட்டுக்கு ரெண்டங்கம் பண்ணிடுறாங்க. அவங்க மேலே தான் தப்பு, நம்ம மேலே இல்லை. தப்பான ஆளுக்கு விருந்தோம்பல் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு அது தெரியலையே, அதுதான் ப்ராப்ளம். ஸோ சைபர் கிரைம்ங்கிறது ரொம்ப கடினமான மேக்ஸ் மாதிரி இல்லை. இன்டெக்ரல் கால்குலஸோ டிஃப்ரென்ஷியல் கால்குலஸோ ஒன்றும் கிடையாது, பேசிக் அடிஷன் சப்ராக்ஷன் தான். நம்ம யாரை ஆட் பண்ணுறோம் யாரை சப்ராக்ட் பண்ணுறோங்கிறதுல நம்ம கான்ஷியஸாக இருந்தாலே சைபர் கிரைம் வந்து தடுத்துடலாம். சரி, இப்போது நடந்து போச்சு. இப்போது ஏதோ ஒரு க்ரைமில் நீங்கள் இங்கே இருக்கிறவங்க மாட்டிக்கிட்டீங்க, விக்டிம் ஆகிட்டீங்க, எங்கே போவீங்க? எந்த போலீஸ்ட்ட? என்ன மாதிரி ஒரு போலீஸ்ட்ட போவீங்களா? சைபர் கிரைம் போலீஸா? எங்கே இருக்கு? அங்கேயா இருக்கு? சரி, போலீஸ் ஸ்டேஷன் எங்கே இருக்கு? எங்கே இருக்கு? எல்லாம் பார்க்குற இடம்லாம் போலீஸ் ஸ்டேஷனாக தான் இருக்குது இல்லையா? சரி, எங்கே போகலாம்? எந்த ஸ்டேஷனில் வேணாலும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, வேற அந்த நம்பருக்கு டயல் பண்ணலாமா? சரி, வேற சைபர் கிரைம் ஸ்பெஷல் விங் இருக்கு, எங்க இருக்கு? அதான் தெரியல, கண்டுபிடிக்கணும். தேவைப்படல, கண்டுபிடிக்கல. ஓகே, பெரிய மேட்ல இருக்கு. ஓகே, அப்புறம் ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஓகே, நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? சில பேர் சொன்னது பதில் கரெக்டு. எங்கேயுமே போகாதீங்க, வீட்டில் இருங்க. சிம்பிள். எந்த ஸ்டேஷனுக்கு போகக்கூடாது. எதுக்கு போகணும்? தொலைக்கிறதுக்கு மட்டும் ஆன்லைனில் தொலைச்சிங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு மட்டும் ஸ்டேஷன் போகணுமா? அட்டே கேட்டால் தொலைச்சிங்க, எல்லாமே நீங்களா தானே முடிவு பண்ணீங்க. அப்படியே வீட்டில் இருந்துருங்க. ஆனால் வீட்டில் இருந்தால் சும்மா இருந்துடக்கூடாது, அழுதுட்டு இருக்கக்கூடாது.
இமிடியேட்டாக அந்த நம்பர் என்ன? 1930. ஞாபகம் இருக்குமா? ஞாபகம் இருக்கா? சரி, சைல்டு ஹெல்ப்லைன் நம்பர் சொல்லுங்க பார்ப்போம். 1098. சரி, நிறைய ஹெல்ப்லைன் நம்பர் வந்துட்டே இருக்கே, எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்க? ஃபோன்லேயே ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கா? சரி, டக்குன்னு வர நமக்கு எதுவுமே அவசரத்துக்கு வராது தம்பி. நம்ம வாவானாலும் அது வராது. கூகுளில் 100. ஓ, 100 எதுக்கு அடிச்சாலும் நம்ம அடிச்சிடலாம் 100. சரி, ஓகே. அப்போது இன்னும் ஒரு 10 நிமிஷம் டிலே ஆகி தான் வந்து ரீச் ஆவீங்கிறீங்க. ஓகே. சரி, நான் ஏன் எங்கேயோ போகக்கூடாதுன்னா, எவ்ரி மொமெண்ட் யூ வாக், நம்ம போகிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் ஒரு செகண்ட் லாஸ். தொலைஞ்சது தொலைஞ்சி போச்சு. ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்ன? முக்கால்வாசி பேர் அவங்க அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க, அவங்க அக்கௌண்ட்டே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. உண்டா இல்லையா? பணம் போயிடுச்சு, இன்னும் மினிசம் என்ன எடுத்துருவானோன்னு பயத்தில் உடனே என்ன பண்ணுவாங்க? பேங்குக்கு கால் பண்ணுவாங்க, டக்குன்னு தான் அக்கௌண்ட்டை தானே ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. கரெக்டுங்களா? நாங்கள் என்ன பண்ணுவோம்? உங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ண மாட்டோம். உங்கள் பணம் எங்கே போயிருக்கோ அவன் அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணுவோம். அதுதான் நீங்கள் பண்ணுறதுக்கும் நாங்கள் பண்ணுறதுக்கும் இருக்க டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ நீங்கள் ஒரு செகண்ட் லேட் பண்ண என்ன ஆகும்னா, இந்த பணம் இவர்கிட்ட இருந்து இவருக்கு போயிருக்க, இவர்கிட்ட இருந்து அவங்களுக்கு போயிருக்கா, அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு போயிருக்கா, அப்படி இப்படி போய் அந்த லாஸ்ட்டில் இருக்கிறவருக்கு போயிடும். 5ஆவது மாதம் கடைசியில் நாங்கள் இவரை ஃப்ரீஸ் பண்ணி இவர்கிட்ட பணம் இல்லை, இவருங்க போவோம், இவங்ககிட்ட இல்லை, இவங்ககிட்ட அந்த தம்பிக்கிட்ட போகும்போது அது 100 அக்கௌண்ட்டுக்கு பிரிஞ்சு 100 ரூபாயாக போயிருக்கும். அந்த 100 பேரையும் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணி போகிறதுக்குள்ள ஒரு பாடு நேரம் ஆயிரும். இப்போது நீங்கள் டிலே பண்ணாமல் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட் ரோவில் அதை சுற்றிட்டு இருக்கும்போதே நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணிட முடியுமா? முடியாதா? உங்கள் பணம் இந்த சிஸ்டமை விட்டு வெளியேறதுக்கு முன்னாடி, அதாவது ஏடிஎம் விட்ராவல் ஆகவோ இல்லை செக்காவோ ஏதோ ஒரு இடத்துல வேற ஒரு ஸ்டேட்டில் அவங்க என்கேஷ் பண்ண போகிறாங்க இல்லையா, அது நடக்காமல் பேங்கிங் சிஸ்டம்குள்ளேயே இருக்கும்போது தடை பண்ணதுக்கு அந்த ஹெல்ப்லைன் நம்பர் தான் உதவி பண்ணும். ஃபிசிக்கலாக ரிட்டர்னில் கொடுத்தாலோ, ஸ்டேஷனுக்கு போய் மணிக்கரை வெயிட் பண்ணாலோ, இல்லை எனக்கு அந்த ஆஃபீஸரை தெரியும் இந்த ஆஃபீஸரை தெரியும்னு அவங்களுக்கு கால் பண்ணி அவங்க அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்தாலோ, யூ ஆர் லூசிங் த கோல்டன் அவர். கோல்டன் அவரை விட்டுட்டே இருக்கீங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஆனால் உடனே முதலுதவி கொடுக்கணும்ல, அதுதான் இந்த ஹெல்ப்லைன் நம்பர். சரி, நம்பர் சொல்லுங்கள் பாப்பா, இப்போ சேர்த்து சொல்லலாமா? 1930. டப்புடு நம்மளுக்கு அந்த நிமிஷத்தில் 1930 1903 மறந்துடும். ஹியூமன் டெண்டன்சி தானே. 1903 இல்லை 1930 மறக்குமா மறக்காதா? நேச்சர், நம்ம அதை குறை சொல்ல முடியாது. மறக்கலைன்னா நம்ம பிரெயின் வேலை செய்யலைன்னு அர்த்தம். மறந்தாதான் பிரெயின் வேலை செய்யுது. அதை ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு நம்ம அதை திருப்பி உள்ளே போட்டுகிட்டே இருக்கணும். 2 ட்ரை பண்ணி பார்த்துடலாம். டைம் வேஸ்ட். ஸோ நம்ம எந்த ஒரு செகண்டையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது தான் கான்செப்டே. சரி, அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு கேம் பண்ணலாமா? அந்த நம்பரை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை. சரி, நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம் வந்துடுச்சுன்னா, ஜாதகம் பார்க்குறீங்க, அதனால ஆல்மோஸ்ட் எல்லாருக்கும் இது தெரிஞ்சது தான். யாரோ ஒருத்தர் பிடிச்சா லேஸில் விட மாட்டாருன்னு சொல்லுவீங்களா? யார்? சனீஸ்வர பகவான். எவ்வளோ நாள் பிடிப்பாரு? 7.5 வருஷம் பிடிக்கிறாரு. இந்த 7.5 நைட் டைமிங்கில், ரயில்வே டைமிங்கில் போட்டா 1930. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை 7.5 பிடிச்சிட்டா இந்த 7.5க்கு கால் பண்ணுங்க, சரிங்களா? ஸோ கஷ்டமான சுச்சுவேஷன் 7.5 தான். அந்த 7.5 நம்ம டேக்கிள் பண்ணுறதுக்கு இன்னொரு 7.5 கால் பண்ணுவோம். கரெக்டுங்களா? இப்போ அது இந்த நம்பரை மறக்க மாட்டீங்கன்னு நம்புகிறேன். எந்த ஹெல்ப்லைன் நம்பரை மறந்தாலும் உங்கள் கையில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இருக்கிறது வரைக்கும் இந்த நம்பரை மறக்காதீங்க, சரிங்களா? ஸோ இதுதான் உங்களுடைய ஃபஸ்ட் எய்ட் மாதிரி, நீங்கள் பண்ண விஷயத்துக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ணதுக்கு. அதுக்கு அடுத்த விஷயம், தயவு செய்து வெயிட் பண்ணணும். பணத்தை இழக்கும் போது வெயிட் பண்ணிட்டீங்க, இனி பணத்தை மீட்கும் போது வெயிட் பண்ணணும். கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அடுத்த நிமிஷமே என்னாச்சு ஸ்டேட்டஸ்ன்னு கேட்டால் எங்களாலேயும் ஒன்றும் சொல்ல முடியாது. 1 or 2 ஹவர்ஸில் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு மணி லூஸ் பண்ணி வந்திருக்கீங்கன்னா 90% எங்களால் அதை காப்பாற்றுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது, பணம் வெளியே போகாத வரைக்கும். மந்த்ஸ் டுகெதர் கழித்து வந்தீங்கன்னா சான்சஸ் குறைவு தான். பட் ஸ்டில் இந்த
சேரில் ஆரம்பித்து அந்த சேருக்கு போயிருக்கதை நாங்கள் ஃபாலோ பண்ணி தானே எங்கெங்கெல்லாம் பணம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நாங்கள் மட்டும் இல்லை, பேங்கிங் சிஸ்டம், பேங்கில் இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ணணும். ஸோ இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காகவே இருந்தால் கூட இட் வில் டேக் சம் டைம். ஃபார் த ஓல்டர் கம்ப்ளைண்ட்ஸ் இட் வில் டெஃபினெட்லி டேக் சம் டைம். அந்த அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு ஃபஸ்ட்டு வேணும். தொலைச்சிட்டோம், இனி அடுத்தது என்ன? இன்கேஸ் பணம் வெளியே போயிடுச்சுன்னா ரிட்டர்ன் வர்றது ரொம்ப கஷ்டம். அக்யூஸ்ட்டு பிடிக்கலாம், 100% பிடிக்கலாம். நாங்கள் நல்ல ரிசல்ட் அது காமிச்சிட்ருக்கோம். தமிழ்நாடு போலீஸ் தான் நம்ம இந்தியா லெவலில் நல்லாவே சைபர் க்ரைமில் நல்லா வந்து ஷைன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் தொலைக்காமல் இருக்கிறது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது, வேறு யார் கையிலையும் கிடையாது. ஸோ ஒரு பிஸ்னஸ் பர்சன் வந்து நீங்கள் ஒரு பர்சனை பார்க்கும்போது எடை போடுவீங்க இல்லையா, இந்த ஆள் வந்து ஒர்த்தா இல்லையா, இவர் பண்ணுவாரா இல்லையா, இவர் உங்களுக்கு பல ஆங்கிளில் நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா. சைபர்லேயும் அதே சஸ்பீஷியனோட பாருங்கள். ஸோ இதுவே நான் ஃபினான்ஷியல் பண இழப்பு இல்லை ரொம்ப பழைய கம்ப்ளைண்ட், பட் ஸ்டில் நீங்கள் ரிப்போர்ட் பண்ண விரும்புகிறீங்கன்னா www.cybercrime.gov.in வெப்சைட்டில் ரொம்ப ஈஸியான மெத்தட்ஸ் தான், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். உங்கள் மெயில் ஐடி, உங்கள் ஃபோன் நம்பர் போட்டு ஒரு லாகின் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிட்டு உள்ளே போய் எல்லா டீட்டெயில்ஸும் நீங்களே ஃபில் பண்ணுங்கள். ஸோ அதான் சொல்கிறேன், தயவுசெய்து போலீஸ் ஸ்டேஷன் அலைஞ்சு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அங்கே போனாலும் உங்களை ஒரு சிஸ்டம் முன்னாடி உட்கார வச்சு இந்த கம்ப்ளைண்ட்டை தான் எடுப்பாங்க. ஸோ அதை நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணிட்டு போயிடலாம், கரெக்டா? ஸோ அதனால தான் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. சைபரை பொறுத்தவரை எவ்ரி நானோ செகண்ட்ஸ் கூட மதிப்பு இருக்குது. எவ்ரி மில்லி செகண்ட்ஸ், நானோ செகண்ட்ஸ், அந்த அளவுக்கு வேகமாக பணம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். பர்சன் டு பர்சன் எல்லாமே குயிக்காக மூவ் ஆகிடும். ஸோ இதிலேருந்து நம்ம தற்காத்து கொள்ளணும், இல்லை நம்மளை நாமே பாதுகாத்துக்கணும் அப்படின்னா அன்னெசரியாக வரக்கூடிய எந்த மெசேஜஸ்க்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க. கிளிக் பண்ணி என்ன இருக்குன்னு அந்த ஆர்வத்தை கட்டுப்படுத்துங்க. என்னதான் இருக்குது அப்படிங்கிறது, அது உள்ள ஒரு மால்வேரை கூட இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடும். தொட்டுறதுனாலே தொட்ட நீ கெட்ட, அதை மட்டும் மறந்துடாதீங்க. அவ்வளோதான், சிம்பிள். ஸோ தொடவே வேண்டாம், எதையுமே அன்னெசரியாக டச் பண்ணாதீங்க லிங்க்ஸை. அந்த லிங்க் உங்களுக்கு என்ன பண்ண போகுதுன்னு உங்களுக்கே தெரியாது. அது ஒரு மால்வேரை கேரி பண்ணிட்டு வரலாம், ஒரு வைரஸை கேரி பண்ணிட்டு வரலாம், இல்லை ஏதாவது ஹிடன் ஆப்ஸ், அதை தொடர்றதுனால ஒரு ஆப்பே உள்ள இன்ஸ்டால் ஆகிடலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாது. இங்கே ஏதோ பார்த்தீங்க, அது ஏதோ காமிக்குது, இது நமக்கு அன்னெசரின்னு க்ளோஸ் பண்ணால் கூட ஆப் அங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கும். அது நீங்கள் பண்ணுற எல்லா மூமெண்ட்டையும் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதுதான் அது பண்ணுற விஷயங்கள். நீங்கள் என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டாங்க அது இதுன்னா வேறு விஷயம் எங்கேயும் இல்லை, உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் அவங்களுக்கு ஆரத்தி எடுத்து வர வைத்தீங்க, அவங்க உள்ளே வந்து உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் என்ன? அன்னெசரியாக எந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். இதெல்லாம் நீங்கள் உங்களை நீங்களே பாதுகாத்துக்கிறதுக்கு. யாராவது வந்து பயமுறுத்தினா, போலீஸ் பேசுகிறாங்க, யார் பேசுகிறாங்கன்னா ஒரிஜினல் போலீஸ்னா கூட நீங்கள் கொஷின் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு நீங்கள் தவறு செய்யாத வரைக்கும் ஒரிஜினல் போலீஸாகவே இருந்தாலும் நீங்கள் யார், எந்த ஸ்டேஷன், நான் நேரில் ஸ்டேஷன் வரேங்கிற சொல்கிற அளவுக்கு தைரியத்தை வளர்த்துக்கோங்க. ஸோ ரெண்டாவது, பாஸ்வேர்டு எப்படி இருக்கணும்? ஸ்ட்ராங்னா எப்படி? ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி கொடுங்க, டீ கொடுங்கன்ற மாதிரி ஸ்ட்ராங்காக இல்லை? பாஸ்வேர்டு இஸ் த பாஸ்வேர்டு மாதிரியா? இல்லை கல்யாண நாள், பிள்ளைகள் பிறந்த நாள், அப்புறம் சொந்த பிறந்தநாள், ஃப்ரெண்டோட பிறந்தநாள், அப்புறம் என்ன தான் வைக்கணும்? ரேண்டமானா ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மால் லெட்ரு, ஒரு கேப்ஸு, ஒரு ஸ்மால் லெட்ரு, சரி வச்சிட்டீங்க. அப்புறம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு எங்கே எழுதி வைப்பீங்க? கூகுளில் நோட் போட்டுருவீங்க. பாஸ்வேர்டுக்கு நோட் போடுவாங்க, இல்லைன்னா ஒரு மெயிலில் அதை அனுப்பி நமக்கே சென்ட் பண்ணிக்கிறது, செல்ஃப் சென்டிங் பண்ணிக்கிறது. நிறைய பேர் அது பண்ணிப்பாங்க இல்லையா? நோட் பேட் போட்டு வச்சுக்கணும், இல்லை டைரியில் இது மாதிரி ஏதாவது ஒன்றில் ப்ராப்பராக ரெக்கார்ட் பண்ணி வச்சுடுங்க, சரிங்களா? நான் வந்து ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவேன். ஸோ பாஸ்வேர்டு எங்கே வைக்கணும்? மனசில். பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியே என்னாலலாம் ஒரு 50 நம்பர் மனப்பாடமாக சொல்ல முடியும். ஃபோனே ரெஃபர் பண்ண மாட்டோம், வீட்டில் இருக்க எல்லார் நம்பரும் தெரியும். இப்போ நம்பரு, ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு டயல் பண்ணுறேன், உங்கள் நம்பரை சொல்லுங்கள், அது வருதுல, அதான் என் நம்பரு. அப்படி எத்தனை பேர் இருக்கீங்க? நம்பரே தனக்கு சொல்ல தெரியாது. நான் உங்கள் நம்பர் சொல்லுங்கள், நான் டயல் பண்ணுறேன், வர நம்பர் என் நம்பர் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ பிள்ளைங்களுக்குமே பேரண்ட்ஸ் நம்பரை தவிர அவங்க வேறு யார் நம்பரும் இப்போ அதுவே கஷ்டம்தான் அப்படிங்கிற லெவலுக்கு வந்தாச்சு. அப்போ பாஸ்வேர்டை மைண்டில் வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை தான்.
வேறு வழியே இல்லை. இந்த கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணுங்கள், எந்த கம்ப்யூட்டரில் சேவ் பண்ணாலும் அதை எடுத்துடலாம். உங்கள் மெயிலை, உங்கள் சிஸ்டமை ஹேக் பண்ணவங்களுக்கு மெயிலுக்குள்ளே என்னெல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பார்க்க தெரியாதா? உங்கள் சிஸ்டம்குள்ளே வந்தாச்சு, உங்கள் சிஸ்டமில் என்ன இருக்கோ எல்லாமே ஓப்பன் டு ஆல் தான். ஸோ இப்போது யூ ஆர் அண்டர், ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது, பிக் பாஸ் இஸ் வாட்சிங், அதுதான் சூழ்நிலை. ஸோ அதனால் என்ன பண்ணுறோம், பாஸ்வேர்ட் ஸ்ட்ராங்கானா ஸ்ட்ராங்காக, எப்படி அது இன்னான்னு ஒரு பேர் இருக்கக்கூடாது, அது இதில் ஃபேமிலி நம்பர்ஸோ ஒரு பிறந்தநாள் நம்பரோ இருக்கக்கூடாது, சும்மா ஒரு ரேண்டமாக இருக்கணும், சீரியல் நம்பர்ஸ் இருக்கணும், ஒரு சிம்பிள் சைன்ஸ் இருக்கணும், ஆல்ஃபபெட்ஸ் இருக்கணும், நம்பர்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி இருக்கணும், மெயினாக மறக்காமல் இருக்கணும். சரிங்களா? அடுத்து அதை முடிஞ்சால் அட்லீஸ்ட் ஒரு ட்வைஸ் இன் a year சேஞ்ச் பண்ணுங்கள். அப்படி மாற்றுறது பெஸ்ட்டு. ஏன்னா நீங்களாம் மல்டிபிள் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். இதெல்லாம் பண்ணி நம்மளுடைய செல்ஃப் கண்ட்ரோலில் நம்ம இருந்தாலே கண்டிப்பாக நீங்கள் எங்ககிட்ட வரமாட்டீங்க. நான் வந்ததோடைய இது வந்து சக்ஸஸ். சரிங்களா? சக்ஸஸாக நான் எனக்கு சக்ஸஸ் தான் ரொம்ப ஆசை, அதனால நான் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறேன். சக்ஸஸா நகரத்தார் பிஸ்னஸ் கனெக்ஷன்லேருந்து எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கூட தமிழ்நாட்டில் ரிப்போர்ட் ஆகக்கூடாது. ஓகேவா? கேரண்டி தருவீங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சொல்லுங்கள் சார். ஆமாம், உங்களுக்கு ஃபாரினில் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இல்லை அப்படின்னா விட்டுருங்க. அதெல்லாம் நிறைய ஃபேக் கால்ஸ் தான், ஸ்கேம் கால்ஸ் தான். அப்படி ரிப்போர்ட் பண்ணணுன்னா டிஓடியோட சக்ஷுன்னு ஒரு போர்ட்டல் இருக்குது, அதில் ரிப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதாவது ஸ்பேம் கால்ஸ் ஃபில்டர் மாதிரி போட்டு வச்சிட்டிங்க வைங்க, உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்பேம் கால்ஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணிடும். இப்போல்லாம் வந்து ஏர்டெல்லில் வந்து 2.0ன்னு ஒரு இது ஸ்கேம் இது வந்து கிளியர் பண்ணுறதுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களே மேக்ஸிமம் கால்ஸை வந்து ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. நாங்கள் அதே இதை வந்து எல்லா டெலிகாம் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸும் எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் வச்சுருக்கோம். சூன் அது வந்து கேரி அவுட் ஆச்சுன்னா மோஸ்ட்லி இந்த மாதிரி வராது. அதையும் தாண்டி வருதுன்னா எனி கேஸ் வீடியோ கால் தெரியாத நம்பர்லேருந்து வந்தால் எடுக்காதீங்க. தெரிஞ்ச நம்பர் போட்டு வந்தாலும் எடுக்காது. அதாவது தெரியாத நம்பர், தெரிஞ்சவங்களோட ஃபோட்டோ, தெரியாத நம்பர் தெரிஞ்சவங்களோட ஃபோட்டோ போட்டு ஒரு வீடியோ கால் வந்தாலும் எடுக்காதீங்க. என் ஃபோட்டோ போட்டு வந்தாலும் எடுக்காதீங்க. நான் கண்டிப்பாக காலே பண்ண மாட்டேன், எனக்கு ஃபோன் எடுக்கிறது அவ்வளோ பிடிக்காது. ஸோ நம்ம இப்போ வந்து ஃபோன் அடித்து சும்மா டைம் பாஸ் பண்ணுறதுக்கு பேசுகிற ஆளுங்க நம்மளாக இருக்க மாட்டாங்க. உங்களுக்கும் வேலை நிறையா இருக்கும், எங்களுக்கும் வேலை இருக்கும். என் ஃபோன் நம்பரை வச்சு என் ஃபேஸை வச்சு ஜஸ்ட் இன்றைக்கி தான் மீட்டிங் வந்துட்டு போனாங்க, ஒரு மேபி உங்களோட ஃபீட்பேக்கு நான் உங்கள் ஃபீட்பேக் கேட்குறேன். கண்டிப்பாக தேவையில்லை எங்களுக்கு. நாங்கள் வந்து ஒரு ப்ராஃபிட் ஓரியன்ட் ஆர்கனைசேஷனும் கிடையாது, எங்களுக்கு அந்த ஃபீட்பேக் தேவை. ஸோ அப்போ என் ஃபோட்டோ வச்சு ஒரு இது வந்தாலோ, இல்லை இதுக்கு முன்னாடி பேசிட்டு போன நாகப்பன் சாரை வச்சு சார் சொன்ன மாதிரி தான் ஃப்ரீ அட்வைஸே கொடுக்க மாட்டேன், நான் ஏன் ஃபீட்பேக் கேட்க போகிறேன்ன மாதிரி தான் அவங்களுடைய ஃபோட்டோ போட்டு ஒரு இது வந்தாலோ, யார் ஃபோட்டோ போட்டு வந்தாலோ, தெரியாத நம்பரில் இருந்து வந்தால், வீடியோ கால் வந்தால் எஸ்பெஷலி டோன்ட் அட்டெண்ட் இட். தெரிஞ்சவங்க, உங்களுக்கு சேவ்டு கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்க, ஃபேமிலிக்குள்ளே மட்டும் வீடியோ கால்ஸ் போதும். தேவையில்லாத பர்சன்ஸ் கிட்ட மேக்ஸிமம் நம்ம ரொம்ப ரொம்ப மொபைல் ஃபோன் யூசேஜை கண்ட்ரோல்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்டடாக யூஸ் பண்ணாலே தப்பிச்சிடலாம். இவ்வளோ கடல் கடந்துட்டோம், தப்பிச்சிடலாம். அதுக்குன்னு எல்லாரும் ஃபோனை தூக்கி போட்டு வாங்க நான் சொல்ல மாட்டேன், அது பாசிபிளும் கிடையாது. டெக்னாலஜி முன்னாடி, எனக்கு முன்னாடி தான் இடம் இருக்குது, பின்னாடி செவரு தான் இருக்குது. ஸோ முன்னாடி தான் நடந்தாகணும், நான் பின்னாடி நடக்க முடியாது இல்லையா? ஸோ நம்ம டெக்னாலஜி கூட ட்ராவல் பண்ணுவோம், சேஃபாக ட்ராவல் பண்ணுவோம், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சு பண்ணுவோம், அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. 7:30 என்று சைபர் கிரைமிலிருந்து நம்மை பாதுகாக்க பேசி விழிப்புணர்வு ஏற்படுத்திய மேடம் ஸ்ரீ லிசா ஸ்டெபிலா தெரஸ், டிப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் சைபர் கிரைம் தமிழ்நாடு, அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை நமது நகர்த்தார் பிஸ்னஸ் கனெக்ஷன் சார்பாகவும் திருவொற்றியூர் நகர்த்தார் சங்கத்தின் சார்பாகவும் பலத்த கரவொலி எழுப்பி தெரிவித்துக் கொள்கிறோம். மேடம் அவர்களை நமது சமூகத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்த அழைத்து வருவதற்காக மிகுந்த பிரயாசைப்பட்டு ஏற்பாடு செய்தது NBC ட்ரஸ்டி ஃபவுண்டர் ட்ரஸ்டி மலேசியா சிதம்பரமணன் அவர்களும், மேலிடத்தில் அனுமதி பெற்று இதை நாம் ஏன் அறிவிக்கிறோம் என்றால், நம்ம சமூகத்தின் வளர்ச்சிக்காக நகர்த்தார்கள் மீண்டும் சிறப்பாக தொழில் செய்து மேன்மேலும் வளர வேண்டும் என்பதற்காக
சங்கமும் மிகுந்த சிரத்தை எடுத்து பெரிய வேலைகளை வெளியே தெரியாமல் அமைதியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்காக மலேசியா சிதம்பரம் அவர்களுக்கும் சேராம் சத்தப்பன் அவர்களுக்கும் நமது மனமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இன்னும் நிறைய விஷயங்கள் அறிவுசார் செய்திகளை நீங்கள் பெற வேண்டியிருப்பதால் உணவு இடைவேளை 30 நிமிடங்கள் மட்டும்.